இன்னும் ஆரம்பிக்கலையால? ஐயோ, ஓகே, குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஓகே, நேற்று நம்ம பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சில டாபிக்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டேன். நேற்று பார்த்ததில் யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்டுவிடுங்க. வாய்ஸ் கிளியராக இல்லைனாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ரீஷேப். ஓகே, ஸோ டவுட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். அது என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்குது. array.random.rand இன்ட்டுன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து அரே வந்து நம்ம எப்படி வேணால் கிரியேட் பண்ணலாம். இது ரேண்டமாக நம்ம டேட்டா ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம். இந்த அரேயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, randint ஃபங்க்ஷன் வழியாக பண்ண போகிறோம். randint ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, உங்களுக்கு வந்து ஒரு சீரீஸ் ஒரு சீக்வன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அந்த சீக்வன்ஸ்குள்ளே ஒரு நம்பர், அதாவது நீங்கள் ஒரு ஹையர் வேல்யூ லோயர் வேல்யூ கொடுப்பீங்க. அந்த வேல்யூக்குள்ளே ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரே என்ன சைஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். என்ன சைஸில் உங்களுக்கு அந்த அரே கிரியேட் பண்ணணுமோ அந்த அரே சைஸையும் உங்களால் சொல்ல முடியும். ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்ற டாபிக். ஸோ numpy.random.randint போயிட்டு நம்ம பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து லோ வேல்யூ ஹை வேல்யூ. ஸோ எதுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சப்போஸ் இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், நேற்று நம்ம என்ன போட்டோம்னா, ஒரு 3 டேர்ம் எக்ஸாமில் 5 ஸ்டூடெண்ட்டோ 10 ஸ்டூடெண்ட்டோ ஒரு எக்ஸாம்லேயும் எவ்வளோ மார்க் எடுக்கிறான்ற மாதிரி ரேண்டம் வேல்யூ கிரியேட் பண்ணணும். அதே கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சப்போஸ் 3 டேர்ம் ஆஃப் எக்ஸாமு, அது வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும் மார்க்குன்றது சொல்லிடுறோம். 40 to 100 இருக்கணும் அப்படின்னா 40 to 100. சைஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். சைஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் 3 டைமென்ஷனில் போட போகிறேன். அதாவது 3 டேர்மு, மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 5 எக்ஸாமு, அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா, இப்போ மொத்தமாக வந்து 3 எலமெண்ட் இருக்கும். அதில் வந்துட்டு அது ஒரிஜினாலிட்டி பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் வந்து 3 டைமென்ஷனில். ஆக்சிஸ் 0ல் இருக்கிறது வந்து 3 எலமெண்ட்டு, ஆக்சிஸ் 1ல் இருக்கிறது வந்து 10 எலமெண்ட்டு, ஆக்சிஸ் 2ல் இருக்கிறது 5 எலமெண்ட்டு. அதாவது எப்படின்னா, இது வந்து 3 டைமென்ஷன்லாம் இருக்குது. 3,10,5 ஷேப் வேணால் நீங்கள் போட்டிங்கன்னா வரும். அதாவது x டாட் ஷேப்னு கொடுத்தீங்கன்னா போதும். 3,10,5 3ன்றது
முதல்ல 3 எலிமெண்ட்ஸ், அதாவது எக்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தீங்கன்னா மொத்தம் அந்த 10 ஸ்டூடெண்ட்டோட 5 மார்க்கும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 5 மார்க் வரும். இது ஒரு டேர்மோட எக்ஸாம். அந்த மாதிரி எக்ஸ் ஆஃப் 1 கொடுத்தனா செகண்ட் டேர்ம் எக்ஸாம், செகண்ட் 2 கொடுத்தனா எக்ஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் எக்ஸாம், அந்த மாதிரி வரும். இன்னொன்று வந்து என்னன்னா அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 0ல 1 கொடுத்தனா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் பர்சனோட மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் பர்சனோட மார்க்ஸ். இதே வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் பர்சனோட லாஸ்ட் மார்க் வேணும் அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். 0,1, -1 இப்படியும் கொடுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்படி எடுத்தாலும் வரும், அப்படி எடுத்தாலும் வரும். ஓகே, இது ஒன்று. இன்னொருத்தங்க உங்களுக்கு என்ன ஒன்று கேட்டிருந்தாங்க, ரேண்டம் அதுக்கடுத்து வந்து ரீஷேப் கேட்டிருந்தாங்க. ரீஷேப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்கு, அந்த அரேயை வந்து நான் ஷேப் பண்ண போறேன். இப்போ வச்சுக்கலாம், இப்போ வச்சுப்போம். numpy டாட் இங்கே ஏரேஞ்ச் கொடுத்துட்டு ஏரேஞ்ச் ஃபங்க்ஷன் வழியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1,100,2 கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். எல்லா ஆட் நம்பர்ஸும் அந்த அரேல போயிடும். எக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக வந்து 50 நம்பர் இருக்கும். எக்ஸ் டாட் சைஸ் கொடுத்தீங்கன்னா 50 நம்பர் இருக்கும். இப்போ இது நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, இது சிங்கிள் டைமென்ஷனாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஷேப் கொடுத்தா என்ன ஆகும்னா சிங்கிள் டைமென்ஷனாக இருக்குது. சரியா, இப்போ இந்த சிங்கிள் டைமென்ஷன் என்ன பண்ண போகிறேன்னா நான் 2 டைமென்ஷன்லவோ 3 டைமென்ஷன்லவோ மாற்ற முடியும். இப்போ நான் 2 டைமென்ஷனில் மாற்றுறதா தான் என்ன பண்ணலாம்னா எத்தனை ரோ எத்தனை காலம் சொல்லணும், எத்தனை ரோ எத்தனை காலம். இதை 3 டைமென்ஷனில் மாற்றுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டைமென்ஷன் கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போகணும். இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் 50 எலிமெண்ட் இருக்குது. 50 எலிமெண்ட்டை வந்து நான் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். 2 × 5 × 10 அப்படி கூட மாற்றலாம். ஓகேங்களா, சரி பார்ப்போம். இப்போ பாருங்கள், சரி ரீஷேப் பண்ணலாம். எக்ஸ் டாட் அதாவது numpy டாட் ரீஷேப் ஆஃப் எக்ஸ் நியூ ஷேப். நியூ ஷேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஷேப்பில் கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். இப்போ 2 டைமென்ஷனில் கொடுத்தா 5,10 கொடுத்தனா நான் மொத்தம் 50 எலிமெண்ட் இல்லையா, 50 எலிமெண்ட் 5 rows 10 columns. இப்போ என்ன ஆச்சு பாருங்க, அப்படியே ரீஷேப் ஆயிருக்கு. ஆமாம், 5 row, அது முன்னாடி இருந்தது ஒரே டைமென்ஷனாக இருந்துச்சு, இப்போ வந்து 2 டைமென்ஷனல் 5 rows 10 columns மாதிரி இருக்கு. இதே 3 டைமென்ஷனாக போகணும், 3 டைமென்ஷனாக கூட போட்டுக்கலாம். அப்படி போகிறது தான் என்ன பண்ணணும், 5, 5, 2 கொடுத்தா வச்சுன்னா மொத்தமாக 5 row, 5 rowல 5 எலிமெண்ட்டு, 5 எலிமெண்ட்லையும் ஒவ்வொன்றுலையும் 2 எலிமெண்ட் இருக்கும். ஏன்னா இல்லை இப்படி கூட போடுங்க, 2, 5 கொடுத்தனா 5 row முதல்ல 5 கேட்டகரி, 5ல் 2 ரோவாக இருக்கும். 2 ரோலையும் ஒரு ரோலையும் 5 எலிமெண்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் வரும். 5, 5ல் 2, அதுக்குள்ள 5 எலிமெண்ட். ஸோ இந்த மாதிரி 3 டைமென்ஷனில் நம்ம பிரிச்சுக்கலாம் டேட்டாவை. ஸோ இந்த மாதிரி ரீஷேப் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டைமென்ஷனில் இருக்கிறத வேற டைமென்ஷனுக்கு மாற்றுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ ரீஷேப் ஃபங்க்ஷன். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இருந்தால் கேட்டுக்கிடுங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து நம்ம சில மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். நான் பார்த்துருக்கிறத தாண்டி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா, நான் இப்போ வந்து ரவுண்ட் பண்ணுறது, சீலிங், இந்த மாதிரிலாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுக்கல உங்களுக்கு. ஓகேங்களா, அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு எடுக்கல. அதெல்லாம் நீங்களே ஜஸ்ட் பேசிக்ஸாக தான் இருக்கும், அதனால் நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸு, இது எல்லாமே நீங்களே ஒர்க் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, நான் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம நேற்று ஆட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணோம். அதாவது ஒரு எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி ஆட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, அதாவது ரெண்டு அரே நம்ம கையில் இருக்குன்னா 2 அரேவும் ஜாயின் பண்ணவும் முடியும், 2 அரே ஜாயின் பண்ணவும் முடியும். இல்லை ஒரு அரேல ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறது, அதுவும் அதே மாதிரி தான், ஜாயின் மாதிரி தான். பட் இன்சர்ஷன்லாம் இருக்குது, கன்கேட்டினேஷன் வேறு, இன்சர்ஷன் வேறு. ஓகேங்களா, அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்குது, ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்குது, எக்ஸ்ன்ற அரே இருக்குது. எக்ஸ் வேண்டாம், முதல்ல போட்ட அரே பேரும் அதேதுண்ணா. ஓகே, அப்போ நான் புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ரீஷேப் பண்ணி கூட போட்டுக்கலாம். y = numpy டாட் ரீஷேப் ஆஃப் எக்ஸ், அதே மாதிரி 5, 2, 5 கொடுத்துட்றேன். ரீஷேப் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மேட்ச் ஆகணும். ரீஷேப் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மேட்ச் ஆகும். ஓகேங்களா, இப்போ இதே நான் இப்படி கொடுத்துட்டு இதில் போய் நான் வந்து 3ன்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன வருது, எரர் வருது. ஏன் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறது மொத்தம் 50 எலிமெண்ட், ஆனால் இந்த அரே வச்சு கிரியேட் பண்ணால் உங்களுக்கு 30 எலிமெண்ட் தான் கிரியேட் ஆகும். அதனால என்ன ஆகுது, உங்களுக்கு வராது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக கொடுக்கணும்.
இதுலேயே ரீசைஸ்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா. ரீசைஸ் இது என்ன பண்ணுச்சு, பெருத்துக்குச்சு. என்ன வித்தியாசம் அப்படின்னா ரீஷேப் வந்து எப்படின்னா எக்ஸிஸ்டிங் அறையில இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் புது அறையில ஃபிட் ஆகணும். வேற ரீசைஸ் வந்து எக்ஸிஸ்டிங் அறையில இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஃபிட் ஆகணும் அவசியம் கிடையாது. ஃபிட் ஆனாலும் வரும், ஃபிட் ஆகலைனாலும் அதால போட்டுக்க முடியும். அப்போ என்ன ஆகுனா ட்ரங்கேட் ஆகிருக்கும். இப்போ ஒயில போனீங்கன்னா என்ன ஆகுது, 59 வரைக்கும் தான் இருக்குது, 99 வரைக்கும் இல்லை பாருங்க, 59 வரைக்கும் தான் இருக்குது ரீசைஸ். ஸோ ரீசைஸ் ரீஷேப் ரெண்டும் ஒன்று தான். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா பேசிக் வித்தியாசம் என்னன்னா ரீஷேப்பில் வந்து உங்களோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அந்த வரப்போகிற புது அரேக்கு வந்து நீங்கள் ரீடைமென்ஷன் பண்ணுறீங்களே அந்த அரேக்கு வந்து மேட்ச் ஆகணும். வேற ரீசைஸில் வந்து மேட்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. மேட்ச் ஆனாலும் பரவாயில்ல, மேட்ச் ஆகலைனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது வந்து ரீசைஸ். அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம்னா இதை டெலீட் பார்த்துரும். டெலீட் வந்து நம்பை டாட் டெலீட். இப்போ டெலீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா யாரில் டெலிட் பண்ண போகிறோம், ஒயில டெலிட் பண்ண போகிறோம். யாரை டெலிட் பண்ண போகிறோம், எந்த எலமெண்ட்டை டெலிட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 5,2,3 இருக்குது, 5,2,3 இருக்குது ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து என்னென்னா இந்த என்டையர் எலமெண்ட் டெலிட் பண்ணணும், இந்த என்டையர் மொத்த எலமெண்ட்டையும் டெலிட் பண்ணணும். அப்படின்னு பார்த்தா அது எத்தனாவது எலமெண்ட் அப்படின்னா 0, 1, 2ல இருக்குது, 0, 1, 2, 3ல இருக்கு இல்லையா, 0, 1, 2, 3ல இருக்குது. ஸோ தேர்ட் 3ன்ற இண்டெக்ஸை டெலிட் பண்ணணும். ஓகே, அப்போ நான் கமா 3 கொடுத்துறேன், y, 3 கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஆக்சிஸ் செட் பண்ணணும். ஆக்சிஸ் ஈக்குவல் டு எந்த ஆக்சிஸ்ல இருக்குது, ஆக்சிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ், அது 0th ஆக்சிஸ்ல இருக்கு ஓகேவா. ஸோ அதனால 0 கொடுத்தனா நான் வைப்பேன். அந்த 37, 39, 41, 43, 45, 47 மொத்தமாகவே டெலிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக போயிடுச்சு. ஓகே, போயிட்டு மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் அந்த எலமெண்ட் மட்டும் போயிருக்கா. ஸோ நம்பை டாட் டெலிட்னு கொடுத்துட்டு எந்த அறையில டெலிட் பண்ணணும், எந்த இண்டெக்ஸை டெலிட் பண்ணணும், எந்த ஆக்சிஸ்ல டெலிட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ணணும் அப்படின்னு பண்ணாலும் பண்ணலாம், இல்லை எனக்கு இந்த ஒரு எலிமெண்ட்டை டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஓகேவா, டிபெண்ட்ஸ். அது நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆக்சிஸை கொடுக்குறது தான் இருக்குது. சரியா, உங்களுக்கு எந்த ஆக்சிஸ்ல கொடுக்குறீங்க. இப்போ நான் ஆக்சிஸ் 0னா இது மொத்தமாக டெலிட் ஆச்சு ஓகேங்களா. இது இந்த என்டையர் மொத்தமாக டெலிட் ஆச்சு. இதே ஆக்சிஸ் 1 கொடுத்துருந்தேன்னா எதுனா இருக்குன்னா இது டெலிட் ஆயிருக்கலாம், இல்லை இது டெலிட் ஆயிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டை டெலிட் ஆயிருக்கலாம். ஆக்சிஸ் 2 கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எது வேணாலும் மாற்ற முடியும் ஓகேங்களா. அந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கோங்க, டெலிட். ஓகே, டெலிட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பார்த்துக்குவோம். ஸோ எக்ஸுக்குள்ளே நம்ம எக்ஸ் இல்லை, இது என்ன இருக்குது ஒய். ஒய்ல நம்ம கிட்ட மொத்தம் 5 எலிமெண்ட் இருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு அரேவை எலிமெண்ட்டே ஆட் பண்ணணும். நம்ம கிட்ட இதே மாதிரி ஒரு எலிமெண்ட் ஒன்று ஆட் பண்ணணும். சேம் ஷேப்ல இருக்கணும், ஷேப் வந்து மாறாமல் பார்த்துக்கணும். சரியா, ஓகே. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணான்றதுக்காக நான் 2 டைமென்ஷனாக போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 2 டைமென்ஷன் அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ இதில் போயிட்டு ஏ ரேஞ்ச் கொடுத்துட்டேன். ஏ ரேஞ்சில் போய் இல்லை ரேண்டமில் கொடுக்குறேன். ரேண்டம் டாட் ரேண்டின்டா 1,9, சைஸ் ஈக்குவல் டு 5 rows 3 columns கொடுத்துறேன். ஸோ இப்போ எக்ஸில் வந்து என்னங்கன்னா 5 row 3 காலம் இருக்கு. இப்போ இதில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பண்ணலாம். இது எத்தனை ரோ இருக்குன்னா 5 row இருக்கு. டெலிட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கடைசியாக ஒரு ரோ ஆட் ஆகும். அதாவது 657க்கு அப்புறம் ஒரு ரோ ஆட் ஆகும். அப்போ அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இது 2 டைமென்ஷனலா சிங்கிள் டைமென்ஷனல் பார்த்தா இது 2 டைமென்ஷனல். இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிங்கிள் டைமென்ஷனல் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க y ஈக்குவல் டு numpy டாட் ஏ ரேஞ்ச் ஆஃப் 1,5, இப்படி கொடுத்தீங்கன்னா இது சிங்கிள் டைமென்ஷனல் தான் வரும். ஒய்யோட வேல்யூ இப்படி தான் இருக்கு. இதில் நீங்கள் புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும் என்ன பண்ணலாம், அப்பண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பண்டில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரேவை ஆட் பண்ணிக்கலாம். numpy டாட் அப்பண்ட். ஓகே, numpy டாட் அப்பண்ட் ஆஃப் யாரை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒய்ல ஆட் பண்ண போகிறோம். யாரை ஒய்ல என்ன ஆட் பண்ண போகிறோம், அப்பண்டில் பொறுத்த வரைக்கும் கவனிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஆர்ஆர் வேல்யூஸ் இருக்கும். ஏஆர்ஆர் வந்து ஒய் வேல்யூஸ் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் ஆட் பண்ண போகிறேன். 5ன்ற ஒரு வேல்யூ இல்லை 7ன்ற ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறேன். கொடுத்து என்டர் அடிச்சனா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்னது 7 ஆட் ஆயிடுச்சு. இது சிங்கிள் டைமென்ஷன்ல. இதே கவனிங்க, இதே வந்துட்டு numpy டாட் இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்சர்ட்ல போயிட்டு அதே தான் சேம் திங் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒய்ல தான் ஆட் பண்ண போறோம். எந்த பொசிஷன்ல ஆட் பண்ண போறோம், 2ல ஆட் பண்ண போறேன். என்ன வேல்யூ ஆட் பண்ண போறேன், 8 ஆட் பண்ண போறேன். இது கொடுத்தா என்ன ஆகும்னா இப்போ பாருங்க அந்த 2ன்ற பொசிஷன்ல போய் 8 ஆட் ஆயிருக்கு. இது இன்சர்ட், அதாவது அப்பண்டு இன்சர்ட். அப்பண்டு கடைசி ஆட் ஆச்சு. இன்சர்ட் வந்து நீங்க என்ன பொசிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பொசிஷன்ல போய் ஆட் ஆகும். நீங்க எந்த பொசிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பொசிஷன்ல போய் அது ஆட் ஆகும். சரி, இப்போ இது மாதிரி நம்ம அப்பன் பண்ணிக்கிறோம். இது சிங்கிள் டைமென்ஷனாக இப்படி பண்ணிட்டீங்க. 2 டைமென்ஷனாக இருந்தால் என்ன பண்றது, நான் இப்போ எக்ஸ் வந்து 2 டைமென்ஷனாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா numpy டாட்
அதே இன்சர்ட்ல தான் கொடுக்குறேன். அப்பண்டையும் கொடுக்குறேன், இன்சர்ட்லையும் கொடுக்குறேன். முதல்ல இன்சர்ட் மட்டும் முடிச்சிருக்கோம். இன்சர்ட்ல போயிட்டு என்ன பண்ண போறோம்னா ஏஆர்ஆர் கொடுப்போம். ஏஆர்ஆர்ல ஒய் இல்லை எக்ஸ் எத்தனாவது பொசிஷன் வேணா 1ல போய் ஆட் பண்ணுறேன். என்ன வேல்யூ ஆட் பண்ண போறோம் அப்படின்ட்டு அரேவா கொடுக்கணும். அங்கே ஒரு அரே கொடுக்கணும். அப்போ நம்பை டாட் அரே ஆஃப் நீங்களாம் ஒரு அரே கிரியேட் பண்ணுங்க. அதை 3,3,3ன்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு அரே கிரியேட் பண்ணி இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க. கரெக்டாக கொடுத்துருக்கானா பாருங்க. அதாவது எக்ஸ்ன்ற அரேல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, அதாவது ஆக்சிஸ் 0ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போய் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ என்ன ஆச்சு பாருங்க, எப்படி வந்திருக்கு பாருங்க. இது போய் அப்படியே சிங்கிள் டைமென்ஷன் மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம ஆக்சிஸ் சொல்ல, இதுல எந்த ஆக்சிஸ்ல ஆட் பண்ணணும் நம்ம சொல்லணும்னா டிஃபால்ட் ஆக்சிஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இன்சர்ட்ல பண்ணீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே ஆக்சிஸ் வந்து நன்ல இருக்கும். ஆக்சிஸ் சொல்லாதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்சிஸ் சொல்லாதனால சிங்கிள் டைமென்ஷன் ஆகுது. இப்போ நம்ம ஆக்சிஸ் பர்டிகுலரா சொன்னோம்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும். இப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் டு இது எத்தனாவது ஆக்சிஸ்னா 0th ஆக்சிஸ் ஆட் பண்ண போறேன் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ என்ன ஆகுது பாருங்க. அதுக்கு வேல்யூஸே கொடுக்கல. இங்க போயிட்டு நம்பை டாட் அரே ஆஃப் இங்க போயிட்டு 3,3,3ன்னு கொடுத்துறேன். இப்போ கொடுக்குறேன். இப்போ பாருங்க கரெக்டாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எந்த அரேல ஆட் பண்ணணும், எந்த பொசிஷன் ஆட் பண்ணணும், எந்த அரேவை ஆட் பண்ணணும், எந்த ஆக்சிஸ்ல ஆட் பண்ணணும், 4மே கொடுத்துருக்கோம். 4 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு திருப்பி போய் அங்கே போய் இன்செர்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் அப் பண்ணுறோம். ஓகேங்களா? அப் அண்ட் அதே மாதிரி தான் நம்பை டாட் அப் அண்ட் ஆஃப் எக்ஸ் கமா 1 கிடையாது, எக்ஸ் கமா வேல்யூஸ் டேரக்டா நம்பை டாட் அரே ஆஃப் ஒரு அரே. ஸோ அந்த அரேல வந்து 4,1,2,1 கொடுத்துருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ரைட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்படி கொடுத்து என்டர் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போயும் என்ன வந்து பாருங்க சிங்கிள் டைமென்ஷன் ஆகும். ஆக்சிஸ் ஸ்பெண்ட் பண்ணல. அப்போ கமா கொடுத்து என்ன பண்ணணும், ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 இல்லை 0 கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ என்ன வருது அப்படின்னா இப்போ எரர் வருது அப்பன்ல. ஏன் எரர் வருது அப்படின்னா இது 2 டைமென்ஷனாக இருக்கு, ஆனால் இது சிங்கிள் டைமென்ஷனாக இருக்கு. அதனால அந்த பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்னா இது 2 டைமென்ஷனாக தான் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு எக்ஸ்ட்ரா பேசிஸ் ஆட் பண்ணணும். இப்போ போய் கொடுத்தீங்கன்னா இப்போ கரெக்டாக போய் ஆட் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ ஒரு 2 டைமென்ஷனல் அரேல ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணால் அது 2 டைமென்ஷனில் தான் இருக்கும். அதில் என்ன இருக்கு இப்போ 1 row 3 columns, 1 row 3 columns. இப்படி கொடுத்தனா 3 rows, இப்படி கொடுத்தனா 1 row 3 columns. ஓகே, இந்த அரேக்கு இந்த அரேக்கு வித்தியாசம் சொல்ற பாருங்க. இந்த அரே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா a ஈக்குவல் கொடுத்துட்றேன். அதே b ஈக்குவல் டு சேம் திங் நம்பை டாட் அரே தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அப்புறம் 4,2,1 கொடுத்துருக்கேன். இதுக்கு வித்தியாசம் அப்படின்னா a டாட் என்டிம்ல போனீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனாக இருக்கும். இதே b டாட் என்டிம்ல போனீங்கன்னா 2 டைமென்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா a டாட் ஷேப் கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா மொத்தமாக 3 காலம் இருக்குன்னு சொல்லும், 3 ரோ இருக்குன்னு சொல்லும், மொத்தம் 3 ரோ இருக்குன்னு சொல்லும். இதே நான் b டாட் ஷேப் கொடுத்தேன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா 1 ரோ 3 காலம் சொல்லும். புரியுதா? அதே ஃபார்மேட்ல ஆட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஸோ அப்பண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு இதில் என்ன ஃபார்மேட் இருக்கோ அந்த ஃபார்மேட் எடுத்து நாங்கள் அப்படியே கொடுத்து அப்பன் பண்ணிக்கிறோம். இன்சர்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், அந்த அப்படியே ஆட் பண்ண முடியுது. ஓகே, இந்த இடத்துல சிங்கிள் டைமென்ஷன் எடுத்து கொடுத்தீங்க அப்படியே ஆட் பண்ண முடியுது. அப்பன்ல வந்து அப்படி கிடையாது. அது என்ன டைமென்ஷன் இருக்கோ அப்படியே கொடுத்தா அப்படியே ஆட் பண்ண முடியும். நீங்க ஆக்சிஸ் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா, அதாவது ஆக்சிஸ் 0வா இருந்தா ஆக்சிஸ் 1ஆ இருந்தாலும் ஆட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து இப்போ இதில் போய் இந்த இடத்துல இதுல ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆக்சிஸ் மாற்ற மாட்டேன். சரியா? ஓகே. ஸோ அப் அண்ட் இன்சர்ட், அப் அண்ட் இன்சர்ட். அடுத்தது வந்து அப் அண்ட்லேயே இன்னும் நீங்க சரி நாம வந்து இப்போ பேசிக்காக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நீங்க அப் அண்ட்லேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேற வேரியேஷன்ஸ் பண்ண முடியும். திருப்பி சொல்லணுமா? சரி, ஓகே, திருப்பி சொல்றேங்க, பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து எக்ஸ்ன்னு ஒரு அரே, ஒய்ன்னு ஒரு அரே இருக்கு. ஓகே, இந்த ஒய்ன்ற அரேல ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும், ஒய்ன்ற அரேல ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணா ஒய் டாட் அப்பண்ட் கொடுத்து நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் வந்து இதை 9 கொடுத்தேன்னா இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எரர் வருது, ஏன்னா அது நம்பை அரேவை தான் ஆட் பண்ணணும். அப்பண்ட்ல போயிட்டு நம்பை டாட் அரே ஆஃப் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்படி கொடுத்தேன்னா நான் இது இதுல என்ன எரர் வந்துச்சு என்றது பார்க்கலாம். இப்போ இதுல என்ன எரர் வருது அப்படின்னா ஒய்ன்றது ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே. ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரேல எலிமெண்ட் தான் ஆட் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி அரேவா ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எலிமெண்ட் தான் ஆட் பண்ணுமே தவிர அரேவா ஆட் பண்ணக்கூடாது. அதாவது இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனா இருக்கு, அப்படியே ஆட் பண்ணுறது வர நம்ம என்ன பண்றோம் பாருங்க. இப்போ ஒய் டாட் தப்பா கொடுத்துட்டேன், நம்பை டாட் அப்பண்ட்
y numpy dot array of 5. ஓகே, மாற்றி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்பெண்டில் வந்து இப்படி ஆட் பண்ணியிருக்கோம். இது சிங்கிள் டைமென்ஷனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது 2 டைமென்ஷன் இருக்கு பாருங்க. அங்கே எப்படி ஆட் பண்ணுறோம்னா numpy dot append of x, numpy dot array of, அங்கே 2 டைமென்ஷனாக இருக்குன்னா நீங்கள் 2 டைமென்ஷனல் எலிமெண்ட்டாக கொடுக்கணும். 4, 1, 1 கொடுக்குறேன். 4, 4 கொடுக்குறேன். இதை பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஒரு பிராக்கெட் க்ளோஸ் ஆயிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்போ இப்படி கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. பேரண்டிஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சோ. இன்னொரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணல, இதை க்ளோஸ் பண்ணல, இதை க்ளோஸ் பண்ணல. ஓகேவா? இங்கே ஆக்சிஸ் கொடுக்காதனால அது வருது. ஆக்சிஸும் கொடுத்துருங்க. ஆமாம், ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா கீழே போய் கடைசியாக ஆட் ஆயிரும். அதாவது ஆக்சிஸ் 0னா யாரு அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் டாட் ஷேப் கொடுக்குறேன். 5 தான் 0, 3 வந்து 1. இதே வந்துட்டு 3 டைமென்ஷனாக இருந்துச்சுன்னா இப்போ உங்களோட டைமென்ஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 வந்து 0th ஆக்சிஸ், 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ், 5 வந்து செகண்ட் ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ் நம்பர் 2 அப்படிதான் வரும். சரிங்களா? ஓகே, அதை வச்சு நம்ம சில கன்கேட்டினேஷன், அடிஷன் எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ இன்சர்ட், அதாவது அப்பெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி ஆட் ஆகும். இன்சர்ட் வந்து டிசைட் பொசிஷன் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். இதில் டிசைட் பொசிஷன் ஆட் பண்ணும்போது எங்கே இஷ்யூ இருக்கும் அப்படின்னா, சிங்கிள் டைமென்ஷன் வந்து அப்படியே கொடுத்துடலாம். 2 டைமென்ஷனோ 3 டைமென்ஷனோ n டைமென்ஷனோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆக்சிஸ் கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஆக்சிஸ்க்கு அந்த எலமெண்ட்ஸ் ஃபிட் ஆகணும். இப்போ நான் இங்கே வந்து இந்த ஆக்சிஸில் வந்து 3 எலமெண்ட் இருக்குது. நான் இங்கே 2 எலமெண்ட் கொடுத்தா ஃபிட் ஆகாது. ஓகேவா? அது மட்டும் பார்த்துக்கிடுங்க. கிளியராக பார்த்துக்கிடுங்க. எப்போவே ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணால் இதில் ஆட் பண்ணும். சரி, கிளியரா? டவுட் இருந்தால் சாட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து ஒரு ரோ ஆட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது அப்பெண்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணோம். இன்சர்ட்ல வந்து கடைசியில் ரோ ஆட் பண்ண முடியாது. இன்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்பிட்வீன்ல தான் ஆட் பண்ண முடியுமே தவிர 0th பொசிஷனோட இன்சர்ட் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா லாஸ்ட் பொசிஷன் -1 கொடுத்த கூட என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற ஆல்ரெடி கிராமடி கீழே தள்ளிட்டு அது போய் அங்கே இருந்தோம். அதனால அங்கே போட முடியாது. அப்பெண்ட்ல தான் கடைசியில் ஆட் பண்ண முடியும். கன்காட்னேட்ல ஆட் பண்ணணும். கன்காட்னேட் நேற்றே பார்த்துட்டோம் நினைக்கிறேன். ஓகேங்களா? கன்காட்னேட் நேற்றே பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி இப்போ இந்த டைமென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிங்கிள் டைமென்ஷன் வந்து 2 டைமென்ஷனாக மாற்றிருக்கோம். 2 டைமென்ஷன் சிங்கிள் டைமென்ஷனாக மாற்றுறது நேற்று சொல்லி கொடுத்தேன். ரீஷேப்பில் வந்து கொடுத்தேன். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் டைமென்ஷன் 2 டைமென்ஷனாவோ 2 டைமென்ஷன் சிங்கிள் டைமென்ஷனாக மாற்றணும்னா ரீஷேப் பண்ணிக்கலாம். ரீஷேப்பில் வந்து 1, -1, -1, கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? ஓகே, இப்போ ஆட் தான் பண்ண போகிறேன். வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதாவது இன்சர்ட் இல்லாமல் வேற ஒரு மெத்தட். சரி, இன்சர்ட்ல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, புது ரோ ஆட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களா? புது ரோ ஆட் பண்ண முடியாதுன்னு சொன்னா அது எப்படி நம்ம ஆட் பண்றதுன்னு பாருங்க. அதுலயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஸோ எக்ஸ் வந்து இப்போ நம்ம கிட்ட எக்ஸ் இருக்கு. எக்ஸ்ல வந்து என்ன எத்தனை இருக்குன்னா 5 row 3 columns. எக்ஸ் வந்து 5 row 3 columns. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஹெச் ஸ்டாக் வி ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. வி ஸ்டாக்னா வெர்டிகல் ஸ்டாக். ஓகேங்களா? வெர்டிகலா நம்ம எலமெண்ட் ஆட் பண்றதா கொடுப்பாங்க. numpy dot vertical stack. ஓகேவா? அதுல வி ஸ்டாக்ல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வி ஸ்டாக்ல யாரை கொடுக்கணும், எந்த அரேவை எந்த அரேவை ஆட் பண்ண போறோம். 2 அரே வேணும். இப்போ எக்ஸ்ன்ற அரே எப்படி இருக்கு, ஒய்ன்ற அரேன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அது என்ன பண்றேன்னா numpy dot அரேல ரேண்டமே போட்டுக்கிறேன். ரேண்டின்ட்டு எத்தனை ரோ எத்தனை காலம்னா அதுல வந்து 2 row 3 காலம், 2 row 3 காலம். அது ஹை வேல்யூ லோ வேல்யூ கொடுத்துக்கலாம். 1,9 2 row சைஸ் வந்து 2 row 3 காலம், 2 row 3 காலம். இப்போ பார்த்துக்கிடுங்க. இப்போ எக்ஸ் இது ஒய் இது. இப்போ எக்ஸ்ல என்ன எத்தனை எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 row 3 columns, ஒய்ல வந்து 2 row 3 columns. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒய் எடுத்து அதை ஆட் பண்ண போறோம். ஒய் எடுத்து ஆட் பண்ண போறோம். எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கொடுக்க முடியாது. எக்ஸ் பிளஸ் ஒய் வேற. ஓகேங்களா? எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்ன பண்ணோம், இந்த எலமெண்ட் அந்த எலமெண்ட் வெக்டர் அடிஷன் மாதிரி வரும். ஓகேங்களா? நம்ம அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ண போறோம்னா numpy dot v stack of, அங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டப்பிள் கொடுத்துருக்காங்க. v stackல என்ன கொடுத்துருக்காங்க, டப்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா? டப்பிள் கொடுத்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க போயிட்டு
எக்ஸ் கமா ஒய். ஸோ இண்டிபெண்டன்ட் வேல்யூஸாக கொடுக்கல, டப்பிள் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா கீழே போய் ஆட் ஆயிடுச்சா, அந்த புது 2 எலமெண்ட் போய் கீழே லாஸ்ட் ஆட் ஆயிருக்கா. அதாவது 5 ரோ 3 காலம் இருந்தது, இப்போ 7 ரோ 3 காலமாக மாறிடுது. இப்போ 7 ரோ 3 காலமாக மாறிடுது. சரியா? சரியா? இதில் 5 ரோ 3 காலம் இருந்தது, இப்போ என்னாச்சு 7 ரோ 3 காலமாக மாறி இருக்கு. சரி, ஓகே, இதை பார்ப்போம். இப்போ இது வி ஸ்டாக்ல ஆட் பண்ணிருக்கோம். இதே வந்துட்டு இப்போ எக்ஸை பாருங்க, ஒய் கவனிங்க. ஒய்ல இப்போ எனக்கு வந்துட்டு ஒயில் ஆட் பண்ணாலும் வெட்டி கீழே ஆட் பண்ணால் வி ஸ்டாக் தான், கீழே ஆட் பண்ணோம்னா வி ஸ்டாக்கு. இதே வந்து வி ஸ்டாக்கு பதிலாக காலம் வைஸ் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து ஹெச் ஸ்டாக். வி ஸ்டாக் மாதிரி இன்னொன்று இருக்கு, ஹெச் ஸ்டாக். ஓகேங்களா? ஹெச் ஸ்டாக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது என்னன்னா 2 காலம் ஆட் பண்ண போகிறோம் இதில் ஒயில. ஸோ தட் என்ன பண்ணலாம்னா நம்பை டாட் ஹெச் ஸ்டாக் ஆஃப், அதுலேயும் ஒரு டப்பிள் இருக்கணும், அதனால் நான் இசட்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இசட் ஈக்குவல் டு நம்பை டாட் ஏ ரேஞ்ச் ஆஃப், இல்லை நானே கொடுத்துருக்கேன் அரே ஆஃப் 3,4ன்னு கொடுத்துருக்கேன். இது ஒய், இது இசட். இசட் எடுத்து ஒயில் ஆட் பண்ண போகிறோம், காலம்ல ஆட் பண்ணணும். சரியா? எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்பை டாட் ஹெச் ஸ்டாக் ஆஃப் டப்பிள் கொடுக்கணும். யாரை கொடுக்கணும்னா ஒய் கமா இசட். ஓகே, ஒய் கமா இசட். இப்போ என்ன எரர் வருதுன்னு பாருங்க. அது சிங்கிள் டைமென்ஷனாக இருக்குது, இது வந்து 2 டைமென்ஷனாக இருக்குது, அதனால அந்த இஷ்யூ வருது. ஓகே, ஸோ அதை மாற்றுறதுக்கு ஒன்று ரீஷேப் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை பார்த்துக்கலாம். இசட்ல என்ன இருக்குது, 3,4 இருக்கா. இசட் ஈக்குவல் டு ரீஷேப் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, அதாவது சிங்கிள் டைமென்ஷனை 2 டைமென்ஷனாக மாற்றணும். ஓகேங்களா? சிங்கிள் டைமென்ஷனை 2 டைமென்ஷனாக மாற்றணும். 3 4 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன இருக்குன்னா 2 டைமென்ஷனாக இருக்குது. இதில் எத்தனை ரோ எத்தனை காலம் அப்படின்னா ஷேப் பார்த்தீங்கன்னா 2,1 2,1. இசட்ல வந்து 2,1 இருக்குது, ஒய்ல வந்து 2,3 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பை டாட் ஹெச் ஸ்டாக் ஆஃப் டப்பிள் ஒய் கமா இசட். இப்போ பாருங்க, அந்த 3,4 வந்து கடைசி ஆட் ஆயிருக்கா. ஸோ ஒரே மாதிரி ஃபார்மெட்டில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஃபார்மெட் மாற்றணும், ரீஷேப் பண்ணணும். ரீஷேப் பண்ணுறதுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ரீஷேப்பும் பண்ணிக்கலாம். நான் மேனலாக கொடுத்துட்டேன். ரீஷேப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது இருக்கிற எக்ஸிஸ்டிங் அரேவை நம்ம 2 ரோ 1 ரோ 2 காலமாக என்ன பண்ணியிருக்கோம், 2 ரோ 1 காலமாக மாற்றிருக்கோம். ஓகே, இசட் வந்து இப்போ எத்தனை இருக்குது, 2 ரோ 1 காலம் இருக்குது. இதே வந்து ரீஷேப் கொடுத்து, ஓகேங்களா, ரீஷேப் கொடுத்து யாரை கொடுக்குறோம்னா இசட் கமா நியூ ஷேப் வந்து 1 ரோ 2 காலம் மாறிட்டா. இப்படியே மாற்றலாம். ஸோ இப்படி இருந்ததா அப்படியே மாற்றலாம், மாற்றிங்க. நான் இங்கே மாற்றிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே டேரெக்டாக கிரியேட் பண்ணிட்டேன், நீங்கள் அதை ஏற்கனவே இருந்தது என்ன பண்ணியிருக்கலாமே, இப்படி இருக்கிற வேல்யூவை அப்படி மாற்றிருக்கலாம். அதாவது முன்னாடி நம்மக்கிட்ட இசட் ஈக்குவல் டு நம்பை டாட் அரே ஆஃப் 3,4 தான் இருந்துச்சு. இதை சிங்கிள் டைமென்ஷன் அதெல்லாம் ஆட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நான் இதை என்ன பண்ணலாம், இசட் ஈக்குவல் டு நம்பை டாட் ரீஷேப் ஆஃப் இசட் கமா 2,1 கொடுத்துட்டீங்கன்னா இசட் என்ன ஆகிடும், மாறிடுச்சு. இப்போ போய் நம்ம அதில் போய் ஆட் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஹெச் ஸ்டாக்கு வி ஸ்டாக், ஹெச் ஸ்டாக் வி ஸ்டாக் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணால் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, நியூ ஆக்சிஸ்னு ஒரு நியூ ஆக்சிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பார்க்கலாம். நீங்கள் பாருங்களா கூட. அது என்னன்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு இப்போ எப்படி ஹெச் ஸ்டாக் வந்து கடைசியாக ஆட் ஆச்சோ அது மாதிரி தான் ஆட் ஆகும், பட் ஷேப் வேறு மாதிரி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அப்புறம் பார்த்துட்டோம், இன்சர்ட் பார்த்துட்டோம், ஹெச் ஸ்டாக் பார்த்துட்டோம், வி ஸ்டாக் பார்த்துட்டோம், அப்பெண்ட் பார்த்துட்டோம், டெலீட் பார்த்துட்டோம். வேறு என்ன பார்க்கணும், ஏற்கனவே நேற்று ஃப்ளாட் அண்ட் ட்ராவல் பார்த்துட்டோம் நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் ஓகே. அடுத்து பார்க்கலாம். இப்போ கன்கேட்னேட் பார்த்தாச்சு. கன்கேட்னேட்டும் அதே மாதிரி தான். கன்கேட்னேட் வந்து
2 அரேவை ஆட் பண்ணும்போது ஆக்சிஸும் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆக்சிஸ்ல போய் ஆட் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஆக்சிஸை சூஸ் பண்ணிக்கலாம். 2 அரே ஆட் பண்றீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. இது ரெண்டையும் என்ன பண்றீங்க, numpy டாட் concatenate ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு கொடுத்துட்டா என்ன ஆகுதுன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இப்படி வந்துருச்சு. இப்படிதான் கன்கேட் பண்ணணும்னு கிடையாது. ஆக்சிஸை மாற்றி கூட கன்கேட் பண்ணலாம். ஆக்சிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது இதில் 2 டைமென்ஷன் இல்லாமல் 3 டைமென்ஷனோ n டைமென்ஷனோ இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ஆக்சிஸை மாற்றி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது. சரியா? ஓகே, அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னன்னா, அடுத்த ஃபங்க்ஷன் வந்து வேர். நேற்று பார்த்தோமா? வேர் நேற்று பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது வேர் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் numpy டாட் வேர் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 3ன்னு கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் எக்ஸ் 3க்கு மேலே இருக்குன்னு சொல்லும். இதில் பார்த்தா இப்படி வருது. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா 2 அரேவா வருது பாருங்க. 2 அரேவா வர காரணம் என்னன்னா இதில் 2 டைமென்ஷனாக இருக்குன்னா 2 டைமென்ஷனாக வரும். என்ன அப்படின்னா இது ரோ இண்டெக்ஸ், இது காலம் இண்டெக்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா இந்த 0 இந்த 0ல இருக்கிறது 0,0ல வந்து 0,0ல வந்து என்ன இல்லை, 3க்கு மேலே இல்லை. எங்கெல்லாம் இருக்குன்னு காட்டு பாருங்க. அதெல்லாம் இது 0,0 வரதெல்லாம் என்ன இருக்குன்னா இல்லாத இடம். ஓகே, இருக்கிற இடத்த மட்டும் தான் அது காமிக்கும். ஓகே, இருக்கிற இடத்துக்கு தான் இங்கே சொல்லும். இதை பாருங்க, இங்கே 2 இங்கே 4 இருக்கா, 4th ரோ செகண்ட் காலத்தில் இருக்கான் 4,2. நீங்கள் இது இப்படி கூட வைக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா a, r, c equal to numpy டாட் வேர் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 5ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஆர் சியில் என்ன இருக்குன்னா ஆரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும், சியில் இதெல்லாம் இருக்கும். இது நீங்கள் 2 அரே தனித்தனியாக இருக்கிறத ஜிப் வச்சு என்ன பண்ணலாம், ஒரே அரேவை கூட பண்ணிக்கலாம். ஜிப் ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் 2 அரேவை என்ன பண்ணுங்க ஒரே அரேவை போட்டுவிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா ஜிப் ஆகிடும். சரியா? ஜிப் ஃபங்க்ஷனுக்கு பார்த்துருக்கீங்களா, பைத்தனில் இருக்கிற ஜிப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஐடென்டிபிள் கொடுத்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா கொடுப்போம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்னா இது 0,0,0ல இல்லை, 0,1ல இருக்குது, 0,2ல இருக்குது, 1,1ல இல்லை. சரி, அதாவது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்குது. ஓகேங்களா? சரியா? ஓகே, அதாவது மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 எலிமெண்ட் இருக்குது. ஆனால் இங்கே வந்துருக்குது பார்த்தீங்கன்னா 3, 6, 9 எலிமெண்ட். அதாவது என்னன்னா 0,0ல வந்து 5க்கு மேலே இருக்குது, 0,1ல 5க்கு மேலே இருக்குது, 0,2ல இருக்குது, 1,1ல இருக்குது, 2,1ல இருக்குது. இதெல்லாம் எந்தெந்தலாம் இருக்குன்னு சொல்லுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணா வேர் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் மாதிரியே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? வேர் மாதிரியே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுவும் சர்ச் தானே, இது லீனியர் சர்ச், இல்லை இண்டெக்ஸஸ்லாம் கொடுக்குது. லீனியர் சர்ச் இண்டெக்ஸ்லாம் கொடுக்குது. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பைனரி சர்ச். அது அந்த பைனரி சர்ச்னால என்ன பண்ணிருக்கணும், நம்ம நார்மலாகவே ஸ்டார்ட் பண்ணாமல் பைனரி சர்ச் பண்ண முடியாது. அதனால முதல்ல ஸ்டார்ட் பண்ண பைனரி சர்ச் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் முதல்ல சொல்லி கொடுத்தா அப்போ பைனரி சர்ச் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா numpy டாட் ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறீங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியலையா, கண்டிப்பாக ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது பாருங்க, ஆக்சிஸ் பாருங்க, இங்கே 677 இருக்கு, இங்கே 163 என்ன ஆயிருக்கு, இங்கே பாருங்க 31367 ஆயிடுச்சு, இங்கே 387 ஆச்சுங்க 378 மாறிடுச்சு. நீங்கள் ஆக்சிஸ் செட் பண்ணால் அந்த ஆக்சிஸ்க்கு கூட மாறும். கமா கொடுத்து ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த ஆக்சிஸ் இதுதான் 0th ஆக்சிஸ் ரோ, அதில் 136 மேலே இருக்கும், அடுத்தது 378 இருக்கணும். ஓகேங்களா? ஓகேவா? அது மாதிரி என்ன இருக்கும், இது இது எல்லாமே ஷஃபில் ஆயிருக்கா, இது எல்லாமே ஷஃபில் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் இது ஷஃபில் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி எல்லாமே 0th ஆக்சிஸில் கொடுக்கலாம். நீங்கள் முதல்ல நம்ம போட்டோமே அது என்ன பேர் கொடுத்தாங்க, எக்ஸ் தான் இருக்கா, இதை எடுத்துக்கலாம். மார்க் 2 ரூபா போட்டுக்கிறேன், ரொம்ப பெருசாக இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை 3 ரூபா போட்டு 4 ரூபா 5 காலம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் விசிபிளாக. இப்போ பாருங்க, numpy டாட் ஷார்ட்ல யாரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அடுத்தது ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆக்சிஸ் 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க, இருக்கிற எல்லா மார்க்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கா, இது அதான் 3வது, அதான் அதாவது 2ன்றது 3வது ஆக்சிஸ் 0, 1, 2 இல்லையா.
மூணாவது ஆக்சிஸ் இதுதான். அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கா? இந்த ஆக்சிஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆக்சிஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆக்சிஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸ்டார்ட் பண்ண ஆக்சிஸில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சர்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணாத ஆக்சிஸ் சர்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு ஆக்சிஸ் எடுத்து நம்ம அதுலேருந்து நம்ம சர்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். numpy டாட் சர்ச் சார்ட்டட். சர்ச் சார்ட்டட் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாரை சர்ச் பண்ண போகிறோம், அதாவது முதல்ல வந்து எந்த அரேவை சர்ச் பண்ண போகிறோம், எக்ஸை தான் சர்ச் பண்ண போகிறோம். இல்லை எக்ஸில் இருக்க ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணலாம். ஓகே, எக்ஸ் ஆஃப் யாரை சர்ச் பண்ணலாம்னா கோலன் கோலன் வச்சுக்கலாமா, எல்லா ரோஸு எல்லாமே வச்சுக்கலாமா, எக்ஸ் ஆஃப் வச்சுக்கலாம் கோலன் கமா கோலன் விட்டு முதல்ல செக் பண்ணிடுவோம். எக்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயே போடலையே என்னென்ன எக்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒய் ஈக்குவல் டு முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணி ஒயில் வச்சுக்கோங்க. ஒயில் இப்போ ஸ்டார்டடாக இருக்குது. ஒயில் இருக்க ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை முதல்ல எடுக்க போகிறோம் இல்லையா, அதை தான் நான் சர்ச் பண்ண போகிறேன். அதாவது numpy டாட் வேற சர்ச் ஸ்டார்டட் வேறு. ஓகேங்களா? ஒய் கமா ஓகேங்களா, கண்டிஷன் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் ஒய் கிரேட்டர் தேன் 4 அப்படின்னு ஒய் கிரேட்டர் தேன் 19 கொடுத்தா போதும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க, இது வேற. பட் இதே இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒய் ஆஃப் கோலன் 2 கொடுத்தா நான் வருதுன்னு பாருங்க. அதாவது ஒய்னா எல்லா மூணு டேட்டாலையும் ரெண்டாவது எலமெண்ட்டை மட்டும் கேட்டேன். அப்போ என்ன ஆகணும், இது 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 மட்டும் தான் இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் போயிட்டு சர்ச் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஷார்ட்டாக தான் இருக்குது, ஷார்ட்டாக தான் இருக்குது. ஓகே, சர்ச் பண்ணலாம். சர்ச் ஆர்டர் போடலாம். சர்ச் ஆர்டரில் என்ன பண்ணலாம்னா numpy டாட் சர்ச் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அரே, அதுக்கப்புறம் வந்து எந்த யாரை தேடணும். ஓகேங்களா? முதல்ல அரே, அப்புறம் யாரை தேடணும். அரே வந்து நான் யாரை கொடுக்குறேன்னா ஒய் ஆஃப் கோலன் 2 தான் கொடுக்குறேன். அதில் யாரை தேட போகிறேன் அப்படின்னா 70 தேடுறேன். ஏதோ தப்பு இருக்கு. ஏன் தப்பு இருக்குன்னா இதையும் 2 டைமென்ஷனாக இருக்கிறதுனால அது இருக்குது. சிங்கிள் டைமென்ஷனாக கொடுக்கணும். சிங்கிள் டைமென்ஷன் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 2ல் வச்சுக்கலாம். 1,2 கொடுக்குறேன். 1,2னா யாருன்னா 1,2 யார் பாருங்க, இதுதான் 1, 1,2 இதுதான். இதில் 70 இல்லை. ஓகே, 70 இல்லை. கொடுத்தா என்ன வருது, 1ன்னு வருது. முதல்ல ஒய் ஆஃப் 1,2 யாருன்னு பார்த்துவோம். அதில் 70 இல்லை. ஓகேங்களா? அது என்ன வருது பார்த்தீங்கன்னா சர்ச் ஆர்டரில் 70னா நியரஸ்ட் 70 வருதா. இதே கவனிங்க, 70 போடாமல் 80 போடுறேன், 84 போடுறேன். இப்போ என்ன வருது, 2 வருதா. இதுதான் நியரஸ்ட். ஓகே, அந்த மாதிரி நியரஸ்ட் வேல்யூ வரும். ஓகே, சர்ச் ஆர்டரில் இதே வந்துட்டு எக்ஸாக்டாக கொடுக்குறீங்க, எக்ஸாக்டாக 99 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, 4th பொசிஷனில் கரெக்டாக இருக்கும். ஸோ சர்ச் ஆர்டருக்கும் வேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்க, எல்லா பொசிஷனும் கொடுத்துரும். இதை பார்த்தீங்கன்னா வேர் கொடுத்து ஒய் கிரேட்டர் தேன் 4 5 கிரேட்டர் தேன் 19 கொடுத்தோன்னா மொத்தமாக எங்கெங்கெல்லாம் இருக்குதோ மொத்தம் இண்டெக்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இது அப்படி கிடையாது, நியரஸ்ட் வேல்யூவை சர்ச் பண்ணி கொடுக்கும். அது கரெக்டாக கொடுக்கணும், ஷார்ட்டடாக இருக்கணும். ஷார்ட்டடாக இல்லாத அரேவை சர்ச் சார்ட்டட் ஒர்க் ஆகாது. பைனரி சர்ச்னா சர்ச் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம், அதனால தான் இருக்குதான். சரியா? சர்ச் சார்ட் ஒர்க் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னன்னா ஸ்பிரிட்டு பார்க்கலன்னு நினைக்கிறேன். எக்ஸ் டாட் ஸ்பிரிட்டு கொடுத்து சரி numpy டாட் ஸ்பிரிட் ஸ்பிரிட்டில் என்ன பண்ண போகிறோம்னா அரே, அதுக்கப்புறம் எத்தனையா ஸ்பிரிட் பண்ணணும், இது எத்தனையா ஸ்பிரிட் பண்ணணும் நம்ம போடணும். ஓகேங்களா? ஆக்சிஸையும் கொடுக்கலாம். இப்போ நான் இது 2 ஸ்பிரிட் பண்ணணும்னு கொடுத்தா என்ன ஆகும்னா முடியாது. ஏன் ஸ்பிரிட் பண்ண முடியாது அப்படின்னா, ஏன் 2 ஸ்பிரிட் பண்ண முடியல, ஸ்லோ பண்ணிக்கலாங்க. ஃபாஸ்ட்டாக இருக்குன்றீங்க, ஸ்லோ பண்ணிக்கலாம். எது டவுட் இருக்குன்னு சொல்லுங்க, இப்பயே பார்த்துடலாம். எது டவுட்டாக இருக்கு, இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் எது ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டுன்னு சொல்லுங்க, திருப்பி சொல்லிக்கோங்க.
சரி ஓகே, ஸ்லோவாக போகிறேன் பாருங்க. ஸோ இதில் ஏன் ஸ்பிட் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்ன்றது ஒரு அரே, எக்ஸ்ன்றது ஒரு அரே. இந்த அரேல எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது அப்படின்னா இது 3 டைமென்ஷனலாக இருக்குது, 3 இருக்குது. இந்த 3 2 பிரிக்க முடியாது, 3 2 பிரிக்க முடியாது, அதனால தான் உங்களுக்கு வரல. ஓகேங்களா? இதே 3 பிரிச்சு தான் வந்துருக்கும். அதாவது numpy டாட் ஸ்பிட் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸ்பிட் கொடுக்குறோம் இல்லையா, ஸ்பிட் ஆஃப் எக்ஸ் கமா 3 கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா 3 எலமெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். 3 அரேவா பிரிஞ்சிச்சா, 3 அரேவா பிரிஞ்சு லிஸ்ட் ஆகும், 3 அரேஞ்சா பிரிஞ்சு லிஸ்ட் ஆகும், தனித்தனி லிஸ்ட்டாக வரும். ஓகேங்களா? அதான் முக்கியம். ஓகேங்களா? பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் இதில் போயிட்டு மை லிஸ்ட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ மை லிஸ்ட் போட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த மை லிஸ்ட் ஆஃப் 0 கொடுத்தா யார் வருவாங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வரும். மை லிஸ்ட் ஆஃப் 1 கொடுத்தா செகண்ட் எலிமெண்ட் வரும். அதாவது எக்ஸ்ன்ற ஒரு நம்பை அரே இருக்குது. அந்த என்டி அரேவை என்ன பண்ணுறோன்னா 3 பிரிக்கணும்னா பிரிக்கலாம், இதை 2 பிரிக்க முடியாது. பிரிக்கிறதா இருந்தால் அப்படி தான் பிரிக்க முடியும். ஏன் அப்படின்னா எப்பவுமே ஸ்பிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்ன பிரிக்கணும், ஈவனாக தான் பிரிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய அரே வேணால் வச்சுக்கிங்க. இப்போ பாருங்க, இப்போ இதிலே போயிட்டு numpy டாட் x equal to numpy டாட் a range of 1, 100, 2ன்னு கொடுக்குறேன். இதில் 50 எலிமெண்ட் இருக்கும், இதில் 50 எலிமெண்ட் இருக்கும். இந்த 50 நீங்கள் பிரித்தா ஈவனாக பிரிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பிரிட் கொடுத்துட்டு எக்ஸ் 5 கொடுத்தா பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியும். 6 கொடுத்தா பிரிக்க முடியுமா, முடியாது. ஏன், 50 6ஆல் பிரிக்க முடியாது, எரர் வரும். இதே நீங்கள் 7ஆல் கொடுத்தாலும் வராது, மல்டிபிள்ஸ் தான். ஓகேங்களா? 5 கொடுத்தீங்கன்னா 5 எலிமெண்ட்டாக பிரிஞ்சிடும். இது ஸ்பிரிட். இன்னொரு கமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது 5ஆக பிரிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே வந்து இந்த ஸ்பிரிட்ல வந்து 5 எலிமெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன அரேவா வச்சுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு numpy டாட் a range of 1, 10, கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்ல வந்து 10 எலிமெண்ட் இருக்கு. இந்த 10 3 பிரிக்கணும்னா ஸ்பிரிட்ல முடியாது. 10 3 பிரிக்கணும்னா 10 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, numpy டாட் ஸ்பிரிட் கொடுத்து x, 3 கொடுத்தா எரர் தான் வரும். ஓகேங்களா? ஸ்பிரிட் தானே கொடுத்தேன். ஸ்பிரிட் கொடுத்தா என்ன ஆச்சு அப்படின்னா என்ன ஆச்சுன்னா 3 எலிமெண்ட் அந்த ஒரு எலிமெண்ட் ட்ரங்கேட் ஆயிடுச்சுல, ட்ரங்கேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இருங்க 2 டைமென்ஷனில் போட்டு பார்க்கலாம். இதே வந்து 2 டைமென்ஷனில் போடுறேன். கமா சைஸ் ஈக்குவல் டு 5 rows 2 columns. என்ன பண்ண சார், ஏரேஜில் வராது, ரேண்டம் தான் போட முடியும். ரேண்டம் டாட் ரேண்டின் டாட் 1, 10 சைஸ் 5, 2. இப்போ எக்ஸ் இப்படி இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா numpy டாட் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ் 2 பிரிக்கிறேன். எரர் வருதா? அரே ஸ்பிரிட் டஸ் நாட் ஈக்குவல் எதுனா இங்கே மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா கவனிங்க, அங்கே ஏன் பிரிஞ்சது இங்கே ஏன் பிரியலன்றது சொல்லிடுறேன். ஓகேங்களா? இங்கே 10 எலிமெண்ட் இருந்துச்சு, இங்கே இருந்ததே எத்தனை எலிமெண்ட், 9 தான் இருந்துருக்கு. அதனால தான் பிரிஞ்சிருக்கு. நான் 10 நினச்சிட்டேன். 1, 10 எடுத்துக்காது இல்லையா, அதனால தான் பிரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு இருக்கிறது 5 எலிமெண்ட், 5 2ஆல் பிரிக்க முடியாது, 5 3ஆலையும் பிரிக்க முடியாது. ஓகே, இது ஸ்பிரிட். இதே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன, அரே அண்டர்ஸ்கோர் ஸ்பிரிட். அதில் என்ன ஆகுதுன்னு பாருங்க, x, 2 கொடுத்தோன்னா இப்போ பிரிஞ்சிச்சு. அது எப்படி பிரிஞ்சிச்சுன்னா முதல்ல 3 எலிமெண்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் மீதி 2 எலிமெண்ட். புரியுதா? ஸோ அரே ஸ்பிரிட்ல ஈவனாக தான் பிரிக்கணும் அவசியம் கிடையாது. அரே வெறும் ஸ்பிரிட்ல ஈவனாக தான் பிரிக்க முடியும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து வரும்போது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது 3 எலிமெண்ட்டாக இருக்குது, கீழே இருக்கிறது 2 எலிமெண்ட்டாக இருக்குது. இது வந்து அரே அண்டர்ஸ்கோர் ஸ்பிரிட், அது வெறும்னு ஸ்பிரிட். புரியுதா? அடுத்து போகலாமா? ஓகே, அரே ஸ்பிரிட் இது போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாய்ஸ். நேற்று சொன்ன ஞாபகம் இல்லை, சாய்ஸ் பார்த்துக்கிறோம். இதுவும் பார்த்துருவோம். சாய்ஸ் வரும்போது தான் டேக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி எக்ஸில் எப்படி இருக்குது, இப்போ எக்ஸ் ஆஃப் 0 கொடுத்தா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் வரும், எக்ஸ் ஆஃப் 1 கொடுத்தா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வரும், எக்ஸ் ஆஃப் 0 ஓகேங்களா 4 அப்படின்னு கொடுத்தா என்ன வரும் அப்படின்னா 0,4 இல்லை, இல்லை எக்ஸ் ஆஃப் 2 எலிமெண்ட் தான் இருக்குது. எனக்கு எக்ஸ் ஆஃப் 0 வேணும், எக்ஸ் ஆஃப் 4 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. numpy டாட் டேக் ஆஃப் எக்ஸ் நீங்கள் கொடுத்துடணும், டப்புளாவோ லிஸ்டாவோ கொடுத்துடலாம். 0,4 கொடுத்தா போதும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸ் ஆஃப் 0ல் என்ன வேல்யூவோ, ஓகேவா, எக்ஸ் ஆஃப் 4 இல்லையா, 0, 1, 2, 3, 4 இருக்கு, டேக் தானே கொடுத்தேன். எக்ஸில் என்ன இருக்குது, இதான் இருக்குது. numpy டாட்
டேக் ஆஃப் எக்ஸ் கமா 0 கொடுத்தனா 0 மட்டும் வரும். ஓகே ஓகே ஓகே. இதே வந்துட்டு எக்ஸ் ஆஃப் 0,2 கொடுத்தனா 0வும் 2 வருது. அதாவது இது 0, இது 1, இது 2 அப்படி வருது. 4 கொடுத்தா இதுதான் 4 இல்லை, அதனால வந்துருக்கு. சரியா? இந்த மாதிரி எலமெண்ட் வந்துருக்கு. 0,2 கொடுத்ததுனா என்ன இருந்துச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி மல்டிபிள் எலமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சீக்வன்ஸை தான் கொடுப்போம் இல்லையா? இது அப்படி கிடையாது, ரேண்டமாக இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம். அதே நேரத்தில் ஆக்சிஸும் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஆக்சிஸ் மாற்றாம கொடுத்துருக்கேன்ல, இப்போ இதே எப்படி கொடுக்காம கமா ஆக்சிஸ் 0 கொடுத்ததுன்னா எனக்கு திரும்ப வந்திருக்கும். எனக்கு என்ன வந்திருக்குன்னா 6, 8ம் 8, 3 வரும். ஓகேங்களா? ஏன்னா 0th ஆக்சிஸ் தானே, அதனால உங்களுக்கு என்ன ஆகுது? இது 6, 8, 8, 3 அது மாதிரி வந்துச்சு. இதே நீங்கள் ஆக்சிஸ் = 1 கொடுத்துருந்தா இருக்கும் அப்படின்னா இப்படி. ஓகேங்களா? இதில் என்ன ஆகுதுன்னா, இதில் இருக்கிறதே எடுக்க முடியாது. அது மாதிரி ஏன் எடுக்க முடியலன்னு பார்க்கலாம். என்ன தப்புன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ்ல இருக்கிறதே 2 எலிமெண்ட் தான், நான் எப்படி 2 கொடுக்க முடியும்? இந்த ஆக்சிஸ்ல 0th ஆக்சிஸ்ல 5 எலிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ்ல இருக்கிறது எல்லாமே 2 எலிமெண்ட், 0, 1 தான் இருக்கு, அதனால எடுக்க முடியல. ஓகே, இங்க போய் நீங்க எப்படி கொடுத்துருந்தீங்கன்னா நிறைய இருந்தா வரும். இப்போ நான் ஒரு வரைய ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன். numpy டாட் அரே ஆஃப் ரேண்டம் டாட் randint of 1,9, size = 3 rows 2 columns 4 columns அது மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸை பார்த்துருக்கேன், இப்படி இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா டேக் எடுக்கிறேன். numpy டாட் டேக் ஆஃப் பார்த்துருங்க. எக்ஸ் கமா என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, எனக்கு எதெல்லாம் வேணும்னு சொல்கிற பாருங்க. இந்த 8 வேணும், இந்த 8 எனக்கு வேணும், இந்த 5 வேணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ரேண்டமாக மாற்றி கொடுக்க. எனக்கு இப்போ இதே வந்து இந்த எலமெண்ட்டும் வேணும்னா கூட கொடுக்கலாம், அதுவும் கொடுக்கலாம். அது ஆக்சிஸை பொறுத்தது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து 0வும் 2வும் கொடுக்குறேன். 0வும் 2வும் ஆக்சிஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆக்சிஸ்லாம் 0, 2 இருக்குன்னா 0th ஆக்சிஸில் 2 இருக்கு, 1 ஆக்சிஸில் 2 இல்லை, 2 ஆக்சிஸில் 2 இல்லை, 2 இருக்கு. அதாவது இது 3, 0th ஆக்சிஸில் 3 எலிமெண்ட் இருக்கு. ஏன்னா இது வந்து 3, 2, 4ன்றதுனால 0th ஆக்சிஸில் 2ன்ற இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2ன்ற இந்த ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது 1 ஆக்சிஸில் 0வும் 1 இருக்கே தவிர 2 கிடையாது. சரியா? அதனால கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே போய் 0 ஆக்சிஸ் கொடுத்தேன்னா நான் ஒன்றா உங்களுக்கு எப்படி வருது பாருங்க. இந்த எலமெண்ட்டும் வந்துச்சு. ஓகே, அதே வந்து இங்கே 2 கொடுத்தேன்னா என்ன வருது பாருங்க. 2 கொடுத்தேன்னா இது வந்து எத்தனாவது ஆக்சிஸ்? அதெல்லாம் 3வது ஆக்சிஸ். 3வது ஆக்சிஸில் 0, 2ன்னா யாரு அப்படின்னு, 3வது ஆக்சிஸில் 0, 2ன்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 0, அதாவது 7503502 5808112 110522 அதுதான் இங்க வந்திருக்கும். சரிங்களா? டேக்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ரேண்டமா நீங்க எங்கெங்க வேணா பிக் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆக்சிஸ் பேஸ் பண்ணி எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? அடுத்தது டேக் தாண்டி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கியூ, ஸ்வாப் ஆக்சிஸ் மாதிரி நிறைய இருக்கு. முடியும்னு தெரியல, பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க பார்த்துடுங்க. நம்ம இது முடிச்சுட்டு நம்ம சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறோம். அதனால வேற முக்கியமான ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பார்த்துக்கோம் இல்லையா? சரி, ஓகே. இது இந்த ஃபங்க்ஷன் பாருங்க. எக்ஸ் டாட் சார்ட் மாதிரி ஆர்க் சாட். ஓகேங்களா? ஆர்க் சாட் ஆஃப் numpy டாட் ஆர்க் சாட் ஆஃப் எக்ஸ். இது என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க, என்ன வந்திருக்கு சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இதுல என்ன வந்திருக்குன்னு. சரி, நான் சொல்றேன். இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த 4ல இந்த 4ஓட இருக்கு இல்லையா, அந்த 4 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த 4 எலிமெண்ட்ல உள்ளறையே அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இப்ப எக்ஸ்ல என்ன இருந்திருக்கு உங்களுக்கு, எக்ஸ் வந்து இது இப்படிதான் இருந்துச்சு. இப்ப நான் வந்து இதை ஷார்ட் கொடுத்துட்டேன். ஷார்ட் கொடுத்தனா என்ன வரும் அப்படின்னா, இது எத்தனாவது ஐஎஸ் அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? ஒவ்வொன்றா காமிக்கும். ஓகேங்களா? ரேஞ்ச் தான் காமிக்கும். ஆர்க் ஷார்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட ரேங்க் காமிக்கும். மாறி வரா மாதிரி இருக்கு.
இண்டெக்ஸ் தான் வரும். எது ஹையஸ்டோ அதுதான் வரும். இதை பார்ப்போம். 0 1 கரெக்டாக தான் இருக்கு. இதில் கரெக்டாக இருக்கு பாருங்க. இதில் பாருங்க 0 1 2 3 கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி இதில் என்ன பார்த்தீங்கன்னா இது 0 இங்கே தான் தப்பாக இருக்க மாதிரி இருக்கு. மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கு. இது 0 வரணும். இதில் பாருங்க ஆக்சிஸ் கொடுத்து பார்ப்போம். அது அதனால தெரியல. எக்ஸை பார்த்துக்குங்க. numpy டாட் ஆர்க் சார்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன். இதுதான் கரெக்டாக பாருங்க. இது கரெக்டாக தெரியும் பாருங்க. நான் ஆக்சிஸ் மாற்றி சொல்லிட்டேன். இங்கே பாருங்க. இப்போ இந்த இடத்துல 3 எடுத்துங்க. 3யும் 3 7 8 இருக்கு. 3 வந்து இது 0 ஆகும், இதை 1 ஆகும், இதை 2 இது 3 காமிக்கும். அப்படிதான் காமிக்கும். கரெக்டா? ஓகேங்களா? அங்கே மட்டும் மாறி இருக்கு. மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆக்சிஸ் 2 தான் கொடுத்துருக்கேன். இதை கவனிங்க. இதில் கரெக்டாக இருக்கா பாருங்க. இதுலேயும் அப்படிதான் வேரியட் ஆகுது. ஆனால் இதில் கரெக்டாக இருக்கு. ஏன்னா 1 தான் 0, 2 தான் 1. இது 2 இது 3 கரெக்டாக வருது. இது 0 இது 1 இது 2 இது 3 இதில் கரெக்டாக இருக்கு. இதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது 0 இது மாறி வர மாதிரி இருக்கு ஆக்சிஸ். ஆக்சுவலாக என்னன்னா அந்த அங்கே இருக்கிற எலமெண்ட்டை வந்து சார்ட் பண்ணால் அது எத்தனாவது பொசிஷனுக்கு போகுன்றது தான் சொல்லும். அதான் எங்கள் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் இண்டெக்ஸஸ் தட் ஸ்டார்டட் டு பெர்ஃபார்ம். ஓகேங்களா? அது இண்டெக்ஸ் தான் வரும். ஏதோ வித்தியாசம் இருக்கு. பார்க்கலாம் என்ன நான் தப்பாக சொல்கிறேன்னா எக்ஸ் கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுப்போம். 1 கொடுத்தா யார் முன்னாடி வந்திருக்கு யார் பின்னாடி வந்து பார்க்கலாம். எக்ஸ் வந்து எங்கே இருக்குது? ஏன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ இது ரெண்டும் மாறி வருதா? ஏதோ வித்தியாசம் இருக்குது. சரி, இதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆனால் அப்புறமா டெக்ஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். சார்ட்டை வேணா மெசேஜ் பண்ணலாம். இல்லை நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்க் சார்ட்டை ஆக்சுவலாக ஆர்க் சார்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ரேங்க் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் ட்ரை பண்ணி பார்ப்போம். x ஈக்குவல் டு numpy டாட் random டாட் randint of 10, 50, size ஈக்குவல் டு சிங்கிள் டைமென்ஷனில் போட்டுடலாம். சைஸ் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். இப்படிதான் இருக்கு. இப்போ பார்க்கலாம். numpy டாட் ஆர்க் சார்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கிறதுலே சின்னது 18 தான் 0ல இருக்கு. கரெக்டாக இருக்கு. அதாவது 26 வந்து 3வது ரேங்க். அதாவது 0லேருந்து இண்டெக்ஸ் ஆரம்பிக்கிறதுனால இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்து யாரு அப்படின்னா எங்க இருக்கு பாருங்க. 9th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லுது. 9 அதாவது 31 வந்து 9, 36 வருது, 18 கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் 36 வரக்கூடாது. ஏதோ தப்பாட்ட மாதிரி. சரி, நான் இதை செக் பண்ணிட்டு சொல்றேன். அதே மாதிரி ஆர்க் மேக்ஸ் இருக்கும், ஆர்க் சார்ட் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கிடுங்க. சம் எப்படி நம்ம பார்த்துருக்கோம் 2 டைமென்ஷனாக இருக்கட்டும். அரே சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அதுலேயே இன்னும் இந்த குமுலேட்டிவ் சம் ஒன்று இருக்கு, அதை பார்த்துருங்க. எக்ஸ் தான் எக்ஸ்ட்ரா சம்னு கொடுத்தா போதும். மொத்தமாக 103 வந்துருச்சு. இதே எக்ஸ்ட்ரா சம் கொடுத்து ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேங்களா? 0th ஆக்சிஸ் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இது இந்த ரோ இது ரோ இதுவும் 3 ஆட் பண்ணி தான் இது வந்துருக்கு. ஓகே. அதே மாதிரி 8 5 1 6 1 2 அதான் 9, 5 4 7 தான் 16, 2 1 6 தான் 9 அந்த மாதிரி வரும். சரிங்களா? அது மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து ஆக்சிஸ் கோட் 1 கொடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி ஆட் ஆகிருக்கும். எப்படின்னா இந்த ரோல் ஆட் ஆகிருக்கு. சரியா? இதெல்லாம் ஆட் ஆகிருக்கு. ஆட் பண்ணி உங்களுக்கு மொத்தமாக எத்தனை வந்திருக்குன்னு பார்த்துடுங்க. ஓகே. அதாவது 3 8 6 5 1 3 1 3 6 1 5 ஆட் ஆகிருக்கு. அது மாதிரி 3 ரோ கரெக்டாக வந்துருக்கு. இதே நீங்கள் ஆக்சிஸ் ஈக்குவல் 2 கொடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே எல்லாரும் ஆட் ஆகி சிங்கிள் டைமென்ஷன். இல்லைங்களா? இதெல்லாம் ஆட் ஆகி 1, இதெல்லாம் ஆட் ஆகி 1, இதெல்லாம் ஆட் ஆகி 1, இதெல்லாம் ஆட் ஆகி 1, அந்த மாதிரி ஆக்சிஸ் மாற்றி கொடுத்துடலாம். இதே கவனிங்க. சம்மில் குமுலேட்டிவ் சம்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இது எப்படி வந்திருக்குன்னா முதல் 3 எடுத்துருச்சு.
அப்புறம் இது 6 ஆச்சு, அப்புறம் 7 ஆச்சு, அப்புறம் 10 ஆச்சு, அப்புறம் 18, 24, 29, 31 இப்படிதான் போச்சு. இது குமுலேட்டிவ் சம். இதுலயே ஆக்சிஸ் கொடுக்க முடியும். ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. முதல்ல இந்த 3 எடுத்துச்சு, அப்புறம் இந்த 3யும் 80 ஆட் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த 3யும் இந்த இந்த 80 ஆட் பண்ணுச்சு, அப்புறம் இந்த 3யும் இந்த 6 ஆட் பண்ணுச்சு, அப்புறம் இந்த 1யும் 5 ஆட் பண்ணுச்சு, அப்புறம் 3 5 ஆட் பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணுச்சு. இது ஆக்சிஸ் ஈக்குவல் டு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த காலம்ஸ்குள்ளே ஆட் ஆயிருக்கும். அப்போ என்ன இருக்கும்? 3க்கு அப்புறம் 6 வரும், 6க்கு அப்புறம் 7 வரும், 7க்கு அப்புறம் 10 வரும். திருப்பி எங்கேருந்து ஆரம்பிக்கும்? திருப்பி 8லேருந்து ஆரம்பிக்கும். 8 + 6 அப்படிதான் வரும். சரியா? பார்த்துக்கிடுங்க. அதாவது இந்த எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் 2ல இது அப்படியே குமுலேட்டிவ் ஆச்சு, திருப்பி ரீசெட் ஆகி இங்கேருந்து குமுலேட் ஆகிருக்கு. அதுதான் வந்திருக்கீங்க. ஓகேவா? 8, 14, 19, 21 அப்படி வந்துருக்கு. ஸோ குமுலேட்டிவ் சம் இது. அதாவது சம்மு குமுலேட்டிவ் சம். அதே மாதிரி ப்ராடக்ட் எக்ஸ் டாட் ப்ராடக்ட் கொடுத்தா மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும். எக்ஸோட எல்லா வேலையும் மல்டிப்ளை பண்ண இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? எக்ஸ் டாட் ப்ராட் ஆஃப் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருந்தீங்கன்னா தனித்தனியாக வரும். இதே எக்ஸ் டாட் ப்ராட் ஆஃப் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் தனித்தனியாக வந்துடும். சரியா? ப்ராடக்ட் மாதிரி குமுலேட்டிவ் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா நான் அப்படி அப்படியே மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும். சரியா? இது குமுலேட்டிவ் ப்ராடக்ட், குமுலேட்டிவ் சம். இது பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நேற்று ஆள் பார்த்தோமா ஞாபகம் இல்லை, ஆளுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்துக்கிடுங்க. வேற ஆள் டிஃப்ரென்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்தோமா ஞாபகம் இல்லை, அதை பார்த்துக்கிடுங்க. ஸ்கியூஸ் ஸ்வாப் ஆக்சிஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. வேற தாண்டி வேற ஃபங்க்ஷன் இருக்குன்னா அவ்வளோதான். இது முக்கியமாக இந்த இடத்துல. அதாவது எப்படின்னா ஒரு ஃபைல்லேருந்து எப்படி டேட்டா லோட் பண்ணுறது, எப்படி ஃபைலில் சேவ் பண்ணுறது அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபைலில் டேட்டா லோட் பண்ணணும் என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். student.txt ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரே ஒரு ரோ தான் இருக்கு, 2-3 ரோ ஆட் பண்ணிக்கிறேன். மூணு ரோ ஆட் பண்ணிக்கிறேன். student.txt ஃபைல் நேம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. x equal to numpy.load txt ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம். ஃபைல் நேம் வந்து நம்ம இங்கே கரண்ட் டேட்ல இருந்தால் அப்படியே கொடுங்க, இல்லைன்னா ஃபுல் பார்த்து. சரியா? இது கரண்ட் டேட்ல இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். கமா டீலிமிட்டர் சொல்லணும். வெறும் இப்படி கொடுத்தா நான் வருதுன்னு பாருங்க, எரர் வருது. என்னன்னா cannot convert stringன்னு வருது. ஓகேவா? அங்கே இருக்கிறது வேற ஃபார்மேட் இருக்கு, அதனால அது வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபார்மேட் ஸ்பெசிஃபை ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், டி டைப் செட் பண்ணிங்க. டி டைப் கூட எஸ்ஆர் கொடுத்தா ஒன்று ஸ்ட்ரிங் கொடுத்தாங்க. சரி, இப்படி கொடுத்தா வந்துச்சான்னு பார்த்தா இப்படி கொடுத்தா 3 ரோ மொத்தமாக வந்துடுச்சு. 3 ரோ மொத்தமாக வந்துடுச்சு. தனித்தனி எலமெண்ட்டாக பிரியணும்ல. ஆக்சுவலாக இது 3 ரோஸ் தான் வந்துருக்கு. எனக்கு 3 ரோ 4 காலம்ஸாக வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா டீலிமிட்டர் செட் பண்ணிக்கணும். கமா டீலிமிட்டர் கொடுத்து கமா கொடுத்துருங்க. கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ என்ன ஆச்சு, உங்களுக்கு தனித்தனி எலமெண்ட்டாக பிரிஞ்சிச்சு. லோட் பண்ணும்போதே நமக்கு என்ன பண்ணிட்டோம், டீலிமிட்டர் செட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஃபைலில் வந்து டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கு இது லோட் டிஎக்ஸ்டி சேவும் பண்ண முடியும், லோடும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஃபைல்லையே என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அந்த ஃபைலில் வந்து ஹெட்டிங் இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை அந்த ஃபைலில் ஹெட்டிங் இருக்கு, அதில் ரோல் நம்பர்னு கொடுத்துட்றேன், நேமு, டிபார்ட்மெண்ட்டு, மொபைல் நம்பர் இது மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் திருப்பி இதே லோடு கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸில் என்ன ஆகுனா அந்த ரோல் நம்பரும் சேர்ந்து வரும். இது எடுக்க முடியுமானா லோட் டிஎக்ஸ்ல முடியாது. லோட் டிஎக்ஸ்ல அவர் தான் பேராமீட்டர்ஸ். சரியா? டைப் செட் பண்ணலாம், இது செட் பண்ணலாம் தான். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. x equal to numpy.gen from txt. ஓகே, ஜென் ஃப்ரம் டெக்ஸ்ட். ஓகேங்களா? அதுலேயும் அதே ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் என்னது, ஃபைல் நேம். ஃபைல் நேம் வந்து என்னன்னா student.txt. டீலிமிட்டர் வந்து செட் பண்ணோம். டீலிமிட்டர் வந்து என்னது, கமா. டி டைப் வந்து இதில் டி டைப் கொடுக்கலனா கூட எடுத்துக்கும், ஆனால் அது எடுத்துக்காது. இதில் டி டைப் கொடுக்கலனா கூட எடுத்துக்கும், ஆனால் அது எடுத்துக்காது. இப்படி கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்போ என்ன வருது பாருங்க, ஜென் ஃப்ரம் டிஎக்ஸ்டி வந்து என்ன கொடுத்துட்டேன், ஸ்பெல்லிங் அதை தப்பா வச்சுட்டேன், டிஎக்ஸ்டி கூட டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்ல போனீங்கன்னா இப்பவும் வந்துருக்கு, அதே தான் இதுவும் வந்துருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, வித்தியாசம் இருக்கு. என்ன பண்ண போறோம், இதில் போயிட்டு கமா ஸ்கிப் பண்ண ஸ்கோர் ஹெட்டர்னு நினைக்கிறேன். ஹெட்டா
அதான் இருக்கணும். ஸ்கிப் ஹெடர் ஈக்குவல் டு 1 கொடுத்துடலாம். ஹெடர் ஸ்கிப் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் ரோ அந்த 0வா இருக்கும் டிஃபால்ட்டா. அதாவது நீங்க போட்டீங்கன்னா தெரியும், numpy டாட் gen underscore txt போட்டீங்கன்னா அதில் இருக்கும் பாருங்க, ஸ்கிப் அண்டர்ஸ்கோர் ஹெடர் 0வா இருக்கு. அது நீங்க 1ஆ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஸ்கிப் ஆயிடும். சரியா? ஓகே. இது ஃபைல் லோட் பண்றதுக்கு, ஃபைல் சேவ் பண்றதுக்கு, இது எல்லாமே அதில் போட்டு பார்த்துக்கிடுங்க. ஓகே. இது தாண்டி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு நீங்களே எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. புக் வரும்போது அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் தான், அதையும் ஒர்க் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? ஓகே. அடுத்த டாபிக் போக போகிறோம். இந்த டாபிக்கு வந்து உங்கள் கிளாஸ் இப்போ சென்டரில் வேற அதர் தேன் பைத்தன் ஸ்டாஃப் எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி உட்காரலாம். ஒரு 20 மினிட்ஸ் அந்த செஷன் தான் போகுது. சரிங்களா? எப்படி சாட் ஜிபிடியை நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருப்பீங்க. இன் அடிஷன் யாருக்கெல்லாம் அதை யூஸ் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மற்ற ஸ்டாஃப்ஸ் இருந்தாலும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஜென்ரலாக எல்லாருக்கும் பார்க்க போகிறது. மற்ற ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வர வச்சுக்கோங்க. ஓகே. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? சாட் ஜிபிடி தனியாக இருக்கும். ஓகேங்களா? சாட் ஜிபிடியை வந்து நீங்கள் சாட் ஜிபிடி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது யூஸ் பண்ணாது இருக்கீங்களா சொல்லுங்கள், அவங்களுக்கு மட்டும் இதை சொல்லித்தரேன். யூஸ் பண்ணுறவங்க தெரியும் அப்படின்னா நம்ம விட்டுடலாம். இந்த இடத்தையே இந்த சாட் ஜிபிடியை நான் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா சொல்லித்தரேன். இல்லை இது எனக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா இதை விட்டுட்டு டைரெக்டாக வேறு போயிடுவோம். சாட்டில் போடுங்க, இது எக்ஸ்பிளைன் பண்ணுமா வேணாமா? சார் இல்லை சார், யூஸ் பண்ணிட்டு ஓகே சரி, ஓகே. வேறு பேர் போடுறாங்க, பார்த்துருவோம். சரி, ஆக்சுவலாக என்னென்னா சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் முதல்ல உங்களுக்கு நீங்கள் நார்மலாக இப்போ நான் லாகின் ஆகிற இருக்கிறதுனால வந்துருச்சு, நேராக இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் லாகின் பண்ணி தான் ஆகணும். ஒரு சைன்அப் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? சைன்அப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கிடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3.5 வெர்ஷனு, இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இப்போ இதில் ஆல்ரெடி நான் லாகின் ஆகிருக்கிறதுல நேராக வந்து இங்கே நிற்கிது. பட் இது இல்லைன்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஓப்பன் ஏரியில் போய்னா ஒரு அக்கௌண்ட் இருக்கும், சைன்அப் பண்ணிவிடுங்க. நார்மல் ஜிமெயில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இங்கே உங்கள் ஜிமெயில் வச்சு கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஜிமெயில் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் லாகின் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் வேணா ஒன்று செய்கிறேன், இதில் லாக் அவுட் பண்ணிவிட்டு வேறு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். நார்மலாக நீங்கள் சாட் ஜிபிடி போட்டிங்கன்னா இங்கே தான் வருவீங்க, சைன்அப் போகிறீங்க. சைன்அப்பில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்லேயே க்ரியேட் பண்ணுறேன். இது பேசிக் தான். ஓகேங்களா? இது எல்லாருக்குமே பரவாயில்ல, நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் தான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்துடுச்சு அக்கௌண்ட்டு. சரிங்களா? இது பேசிக் தான், நீங்கள் அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த சாட் ஜிபிடி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது இது வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு ப்ரீ ப்ராசஸ் மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க கூகுளில். இங்கே அது வந்து ரெண்டுமே ஜென்ரேட்டிவ் தான். ஓகேங்களா? அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா
அங்கே பிகைனில் இருக்க ஒரு அல்காரிதம், ஒரு டீப் லேர்னிங் அல்காரிதம் இருக்குது. அந்த டீப் லேர்னிங் அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி இல்லை டெக்ஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு ஒன்று, NLP. அது வழியாக என்ன பண்ணுதுன்னா இந்த கண்டென்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து இதுக்கு காமனாக எங்கெங்கெல்லாம் அதுக்கு வேர்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கேட்குற கண்டென்ட்டை கரெக்டாக டெலிவரி பண்ணணும். சப்போஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இதில் ஒரு கேள்வி கேட்கணும்னா நீங்கள் என்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம், ஓகேங்களா? இந்த 3.5 வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வந்து 2022 வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் பதில் சொல்லும். 2023 கேட்டால் பதில் சொல்லாது, ஓகேங்களா? அது வந்து பெய்டு வெர்ஷனில் தான் உங்களுக்கு வரும். 4.0 பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் இருக்கும். அந்த பெய்டு வெர்ஷன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், டில் டேட் நீங்கள் அப் டு டேட் அப்பப்போ அல்காரிதம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும். வேற இது வந்து என்ன பண்ணோம்னா 2022 வரைக்கும் தான் சொல்லும். இப்போ இதில் ஏதாவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் ஒன்று கேட்போம், ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு வந்து ஏதாவது இப்போ சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக கேட்போம். அப்படின்னு கொடுக்குறோம். உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா? சரி, இது வந்து ஜென்ரலாக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நார்மல் சர்ச் இன்ஜினுக்கும் சாட் ஜிபிடிக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, சர்ச் இன்ஜினில் பல விதமான சர்ச் ரிசல்ட்ஸ் வரும், நீங்கள் அதுலேருந்து எடுத்துப்பீங்க. இது அப்படி கிடையாது. அந்த சர்ச் ரிசல்ட்ஸில் இருக்கிற பெட்டர் கண்டென்ட்டை உங்களுக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணணும், அதுதான் வித்தியாசம். அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான், ஓகேங்களா? அதில் வந்து நிறைய ஆன்சர் வருது, நிறைய சர்ச் ரிசல்ட்ஸ் வருது. அதுக்கு மேலே உங்களுக்கு இது என்ன வருது, ஒரே ஒரு ரிசல்ட் வரும், ஆப்டிமல் ரிசல்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். அதான் வித்தியாசம், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும். இப்போ நம்ம MS ஆஃபீஸில் ஏதாவது கேட்குறோம்னாலும் பதில் சொல்ல போகுது, ஓகேங்களா? ஹவு டு ஃபார்மேட் ஏ பேராகிராஃப் இன் Word அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னு சொல்லும், ஓகேங்களா? பேராகிராஃபை செலக்ட் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணுன்றதை தெளிவாக உங்களுக்கு சொல்லும், ஓகேங்களா? இது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது, இது ஹெல்ப்பர் மாதிரி தான், ஒரு அசிஸ்டன்ட் தானே இது. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்குது. இதை தாண்டி இதில் என்னெல்லாம் செய்ய முடியுன்றதையும் பார்ப்போம், ஓகேங்களா? நம்ம ஒரு ஃபார்மட் கொடுத்து அந்த கண்டென்ட்டை ஃபார்மேட் பண்ணி கொடுக்க சொன்னா கூட கொடுப்போம். பட் இது வந்து பியூர் டெக்ஸ்ட், இந்த ஃப்ரீ வெர்ஷன் வந்து பியூர் டெக்ஸ்ட். அதனால உங்களுக்கு என்ன ஆகுன்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ பிடிஎஃபாவோ இமேஜாவோ கொடுக்காது. வேற சாட் ஜிபிடி 4 வெர்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு இமேஜாவோ பிடிஎஃபாவோ உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இதில் நீங்கள் வெறும் இது மாதிரி ஹெல்ப் மாதிரி கேட்குறீங்க, இது வேணும், இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க, அது சொல்லுது. இது ஒரு பக்கம், ஓகேங்களா? இதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபை நீங்கள் ஏதாவது மாற்றி கொடுக்க கேட்டாலும் கொடுக்கும். நானே டைப் பண்ணிடுறேன், இது ஏதாவது டைப் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே, நான் சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு மெசேஜ் டைப் பண்ண போகிறேன், ஆனால் அது கரெக்டான பேராகிராஃபாக இல்லை, ஓகேங்களா? அந்த பேராகிராஃபை வந்து நான் கரெக்ட் பண்ணி கேட்க போகிறேன், ஓகேங்களா? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? இப்போ நான் இன்னைக்கு லீவு, நான் இன்னைக்கு வரலன்னு சொல்கிறத நான் டைப் பண்ணுறேன். பட் அது வந்து கரெக்டாக கொடுக்கணுன்றது தான் எனக்கு வேணும். தப்பாக டைப் பண்ணுறேன், இந்த ஃப்ரேசஸ் எல்லாமே தப்பு, அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். இப்போ அதுக்கிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? கிவ் மீ a ப்ராப்பர் சென்டென்ஸ் டு கம்யூனிகேட் மை லீவ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நான் கொடுத்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துடுச்சு, ஓகேங்களா? நான் இங்கே என்ன கொடுத்தனோ இந்த கண்டென்ட்டு தாண்டி அது எதுவுமே அது உள்ள போடாது, ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்து போடுச்சு. இல்லை எனக்கு இது பெட்டரா இல்லை, எனக்கு வேற மாதிரி கொடுங்க அப்படின்னா சம் மோர் பெட்டர் சென்டென்சஸ் கொடுக்குறேன். கொடுத்தனா திருப்பி வேற மாதிரி கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கேட்குற கண்டென்ட்டை அப்படியே என்ன பண்ண முடியும். சரி, இது எதுக்கு எடுக்கிறேன்றனா, ஒரு MSR ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ண தெரியாது, ஒழுங்காக டைப் பண்ண தெரியலன்னா பண்ண அவனுக்கு புரிஞ்ச மாதிரி வார்த்தைகளை போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணிடும்,
எக்ஸாக்டாக பக்காவாக எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக பக்காவாக எடுத்து கொடுத்துரும். இப்போ சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்க. இப்போ நான் இப்படின்னு போட்டுறேன் நேம். ஓகேங்களா? ராஜேஷ் அப்படின்னு போட்டேன். டிகிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்பா கூட டைப் பண்ணிங்க ஸ்பெல்லிங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கம்ப்ளீட்டட் இன் 2022. ஓகேவா? ஸ்கில்ஸ் இப்படி கூட வச்சுக்கலாம். லாங்குவேஜஸ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் சி, C++, ஜாவா, பைத்தன். ஓகேவா? இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இது எதுவுமே இங்கே போட்டுட்டு need a resume with full content for applying a job role computer junior programmer அப்படின்னு கேட்டோம்னா உடனே என்ன பண்ணணும்னா அதை எப்படி போடணுன்றதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கேள்வி. ஸோ இது நீங்கள் ChatGPTயில் டெக்ஸ்ட்டாக வர்றத நமக்கு 4 வெர்ஷனில் நீங்கள் பிடிஎஃப் கேட்டாலும் கொடுக்கும், ஒரு வெப்பேஜாக கேட்டாலும் கொடுக்கும், ஒரு டாக்குமெண்ட் வேர்ட் ஃபைலாக கொடுங்கனாலும் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். என்ன போட்டுச்சா, என்னென்ன போட்டிங்களோ எல்லாம் போட்டுச்சா, உங்களுக்கு இது எது வேணாம், இது வேணாம், அது வேணாம், எப்படி வேணும், எப்படி வேணும்னு எல்லாமே கேட்கலாம், எல்லாமே கொடுக்கும். இது நீங்கள் காப்பி பண்ணி போய் வேர்டில் போட்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணி வேர்டில் போய்ட்டு ஃபார்மேட் பண்ணிவிடுங்க. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா வேர்டில் அது கொடுக்காது, எனக்கு வேர்டில் எனக்கு வேணும். நான் அதை என்ன பண்ணுறேன் கவனிங்க, இதை காப்பி பண்ணி இதிலே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கேன் யூ கிவ் மீ ஆஸ் ஏ வெப் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்தேன்னா என்ன பண்ணோன்னா இப்போ அது அப்படியே HTML ஃபைலாக. ஓகேவா? இது அப்படியே நமக்கு என்ன ஆகும், ஒரு HTML ஃபைலாக வந்துடும். இப்போ இந்த HTML ஃபைலை நான் காப்பி பண்ணி அப்படியே ஒரு HTML போட்டு ஒர்க் பண்ணி பார்ப்போம். இது சேவ் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு சேவ் பண்ணிட்டு resume.html சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. உங்கள் ஃபைல் இப்படி வந்துருச்சு. ஆனால் இப்படி தான் வந்திருக்கு. பட் இதில் எனக்கு என்ன பண்ணுறேன்னா கேட்குறேன், திருப்பி அடுத்த கேள்வி கேட்குறேன் கிட்ட. ஆட் ஸ்டைல்ஸ் வித் வைப்ரண்ட் கலர்ஸ் சூட்டபிள் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். திருப்பி என்ன பண்ணணும்னா அதை ரீகோட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? திருப்பி இதை காப்பி பண்ணி அங்கே போட்டுக்க வேண்டியது. அது மொத்தமாகவும் கொடுக்கும் சில நேரத்தில் மீதியெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டது இருக்கும், இதை மட்டும் மாற்றி கொண்டு போட்டு கொடுக்கும். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. இப்போ நான் மொத்தமாக அப்படியே போட்டேன். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ என்னாச்சு, இப்போ வந்துச்சு. இல்லை எனக்கு இது பிளாக் கலர் நல்லா இல்லை, அந்த பிளாக் கலரில் வந்து எனக்கு இது மாற்றணும், இதை மாற்று அதை மாற்றினா அதையும் மாற்றி கொடுக்கும். இப்போ என்ன பண்ணால் சேஞ்ச் பிளாக் கலர் டு பர்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து மேக் சம் அனிமேஷன்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கணும் நமக்கு. அகைன் இதை காப்பி பண்ணிக்கலாம். மொத்தமாக கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். கொடுக்கலைன்னா நீங்கள் அதை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ கொடுத்தீங்கன்னா அனிமேஷன் ஆயிடுச்சு, கலராக வந்துடுச்சா. இதே வேலையை வேர்டில் கேட்டாலும் கொடுக்கும், எக்ஸலில் கேட்டாலும் கொடுக்கும். ChatGPT 4 இருந்தால் ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் $20 மாதம் கட்டணும். அது கட்டுறதா இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது 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 பெரிய விஷயம் இல்லை, இதை விட பெரிய விஷயம்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கண்டென்ட். ஓகேங்களா? உலகத்தில் இருக்க எந்த விஷயமா இருந்தாலும் எதை கேட்டாலும் அதுக்கான கிளியர் அவுட்புட்டை அதால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் போட்டுக்கிடுங்க. இது வந்து ப்ராம்ப்ட் வந்து
நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ் தான் ப்ராம்ப்ட்ஸ்னு சொல்லுவோம். டூப்ளிகேட்ஸ்லாம் இல்லாமல் பார்க்கும். எத்தனை ப்ராம்ப்ட்ஸோ அது ஜென்ரேட் பண்ணுது. நம்ம எத்தனை ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறோம் அதை வச்சு தான் என்ன ஆகும்னா நமக்கு சார்ஜஸ். அதாவது என்னென்னா, நம்ம கால் பேசுவோம் முன்னாடி. காலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ கால், ஒரு ஒரு செகண்டுக்கு இவ்வளோ பைசான்னு முன்னாடி இருந்துச்சு இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இதுலேயும் எத்தனை ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை பைசா, எத்தனை ப்ராம்ப்ட்ஸ் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ அத்தனை அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் வரும். அந்த மாதிரி பிளான் இருக்குது. பட் $20 ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதுலேயும் எவ்வளோ மில்லியன் பிளான்ஸ், எவ்வளோ மில்லியன் ப்ராம்ப்ட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். பட் இங்கேயே தான் கொடுக்கணுமா, இங்கே நான் டைப் பண்ணி அங்கே இருந்த வேர்டில் போடணும், இங்கே நான் டைப் பண்ணி எக்ஸலில் போடணும், எல்லாமே போடலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன கேட்டாலும் எந்த கோடு கேட்டாலும் கொடுப்போம். ஓகேங்களா? அது தாண்டி, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இதே வந்துட்டு இப்போ பாருங்களேன், நான் ஒரு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் த கோட் டு பைத்தன் அப்படின்னு கொடுத்தேன்னா அதை அப்படியே பைத்தன் கூட மாற்றி கொடுத்தோம். இதே நீங்கள் ஜாவாவில் கொடுத்த கூட என்ன பண்ணுச்சு, பைத்தன் கூட மாற்றி கொடுத்துச்சு. இல்லை இதை கிவ் இட் சி ப்ரோக்ராம், சி லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா போதும், சிலையும் மாற்றி கொடுத்துரும். நீங்கள் எதை கொடுத்தாலும் எம்ஏ கொடுத்தாலும் இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம ஃபார்மேட்டிங்ல இருந்து ஓகே, இதை நம்ம இங்கேயே பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது பார்ப்போம். ஓகே 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 சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி இப்போ ஆஃபீஸ் 365 போயிடுங்க. ஆஃபீஸ் 365 பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான், ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணுறது தான். ஆஃபீஸ் 365ல நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே போயிருங்க. ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட் இருக்குது. பட் இதில் இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா இதில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, என்னால் ChatGPT யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீயில் ஒரு லிமிட்டட் வெர்ஷன் இருக்கும், அது வரைக்கும் தான் ஃப்ரீ. ஓகேங்களா? ஃப்ரீ தாண்டி போயிட்டு அதனால் இதில் எங்கே வரும்னு காட்டுறேன் பாருங்க. எங்கேயோ வரும், எங்கே
ஓகே, இப்போ கிளியரா இருக்கா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, அதாவது என்ன பண்ணுன்றது மட்டும் சொல்லிடுறேன். இது ஆஃபீஸ் 6 ஓப்பன் பண்ணிங்க, அது ஃப்ரீ. அது நீங்கள் ஒன்றும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஆஃபீஸ் 365 வரைக்கும் ஃப்ரீ. அதை நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை. இங்கே போயிட்டு பிளானில் போயிட்டு இங்கே கெட் ஆடியன்ஸ் இருக்கும். இந்த கெட் ஆடியன்ஸில் போயிட்டு ஆடியன்ஸ் ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். இதில் போனால் இந்த ஆல்ரெடி நான் என்கிட்ட இருக்கிற ஆடியன்ஸ் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுது. இதை கிளிக் பண்ணேன்னா என்னோட ஆட் பண்ணது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிடலாம். அதாவது இதே தான், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சாட் ஜிபிடின்னு வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே லிஸ்டிங் வந்துடும். ஸோ நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற $5 என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல கூகுள் டிரான்ஸ்லேட் அதை எதெல்லாம் பண்ண முடியும்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதாவது ஃப்ரீயாக கொடுக்குற ஆடியன்ஸில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு தெரியல. ஓகே, அதாவது ஃப்ரீயாக கொடுக்குற ஆடியன்ஸில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதாவது நான் பண்ண பார்த்தீங்களா, ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு இதை கரெக்ட் பண்ணி கொடுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் செய்யும். அதாவது இந்த விண்டோலேயே வந்துடும். வேர்டாக இருந்தாலும் சரி, எக்ஸலாக இருந்தாலும் சரி. வேர்டாக இருந்தாலும் இதே வரும். வேர்ட்லையும் காமிச்சிடுறேங்க. வேர்ட்லேயும் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சாட் ஜிபிடி இங்கே வந்துடும். ஓகேங்களா? எங்கே இருக்குன்னா, ஹோம் டேப்லேயே ஜிபிடி வந்துருச்சா? ஹோம் டேப்லேயே ஜிபிடி வந்துருச்சு. இந்த சாட் ஜிபிடியில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்றதை பார்த்துங்க. இங்கே என்னெல்லாம் பண்ண முடியும் அவனே காமிச்சிடும். இதை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இது ஒர்க் ஆகுதான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரை பண்ணி எண்டில் வந்துச்சு. அதை என்ன பண்ணணும்னு சொல்ல பாருங்க. நீங்கள் இங்கே ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து ஐ எம் லீவ் டுடே, ஐ எம் நாட் வெல், சம்திங் ஏதோ டைப் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல டைப் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ண பிறகு இங்கே வாங்க. இங்கே வந்து டிரான்ஸ்லேட்னு கொடுத்தா டிரான்ஸ்லேட் பண்ணணும். கிராமரை மாற்றினா கிராமர் மாற்றணும். ஸ்டைலை மாற்றினா ஸ்டைலை மாற்றும். சம்மரைஸ் பண்ணால் சம்மரைஸ் பண்ணும். பெரிய பேராகிராஃபை சின்னதாக கொடுக்கணும்னா சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணுவோம். இங்கே போட்டுட்டு இங்கே நீங்கள் கேள்வி கேட்கணும். கொடுத்து இந்த ஏரமாக்கு தட்டினீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது மாற்றி அங்கேயே கேட்கும். இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே வராது ஆன்சர், இந்த இடத்துல வராது. இங்கே தான் அவுட்புட் வரும். அவுட்புட் வரும்போது கேட்கும், ரீப்ளேஸ் பண்ணுமா வேணாமான்னு கேட்கும். ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தா மொத்த கண்டென்ட் இங்கே மாறிடும். ஓகேங்களா? அதாவது ஐ எம் நாட் வெல், ஐ வாஸ் நாட் வெல் டுடே அப்படின்னு தட்டினா அது தப்பு. ஐ வாஸ் நாட் வெல் டுடே அப்படின்றதே வார்த்தை தப்பு. இதை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே பிளாக் பண்ண பிறகு இங்கே என்ன பண்ணுவோம்னா, கரெக்ட் திஸ் இங்கே போய் டைப் பண்ணுவோம். நீங்கள் டைப் பண்ண கரெக்ட் த சென்டென்ஸ் யூசிங் ப்ராப்பர் மீனிங் அப்படின்னு போட்டு இங்கே அது தட்டினீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அது மாற்றி கொடுத்துரும். அது பெரிய டேபிளாக இருந்தால் கூட சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை, நிறைய சொல்லலாம். அதாவது என்னெல்லாம் அது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும். டிரான்ஸ்லேஷன் பாசிபிள், கரெக்டிங் த கிராமர் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஃப்ரீ. ஓகேங்களா? டிரான்ஸ்லேஷன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஃபார்மட்டிங்கில் சிலது ஃப்ரீ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேட்டா போட்டு, ஒரு வேற ஃபுல் டேட்டாவை போட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மொபைல் நம்பர்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து கொடுன்னா எடுத்து கொடுக்கும். எங்கெங்கெல்லாம் அதான் நம்பர், அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இமெயில் ஐடி இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் எடுத்து கொடுத்துரும். இதெல்லாம் ஃப்ரீ. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்தந்த ஸ்டூடெண்ட் லாகின்ல அப்பப்போ லாகின் பண்ணி செஞ்சு அப்பப்போ செஞ்சு காமிச்சிரு. ஏன்னா $5 இருந்துட்டு நீங்கள் எத்தனை ப்ராம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவள் தான் அந்த $5 ப்ராம்ப்ட் அவள் தான். இல்லை ஃபுல் டைமாக எப்பவுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா $20 கட்டினீங்கன்னா மாதம் $20 கட்டினா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது நீங்கள் மாதம் $20 பிளானும் இருக்குது, ப்ராம்ப்ட் பிளானும் இருக்குது. அதாவது எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ண கூட கட்டிக்கலாம். அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது. அது நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிங்க. இல்லை ஸ்டூடெண்டோட ஐடி வச்சு யூஸ் பண்ணீங்களோ, இல்லை நீங்களே மல்டிபிள் ஐடி ஒரு வாட்டி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ, எப்படியோ. ஆனால் இதுதான் ஃபார்மெட்டு. இதை வச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணும்போது அவன் எதுவும் பிளைண்டாக இருந்தால் கூட அவனால் ஒர்க் பண்ண முடியும். அவனுக்கு லெட்டர் டைப் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாங்களோ அதை மட்டும் டைப் பண்ண தெரிஞ்சால் கூட, அதுவும் வந்து அவனுக்கு புரியாத மாதிரி தெரிஞ்சால் கூட போதும். அது NLP ப்ராசஸ் பண்ணிக்கும். இப்போ நான் டைப் பண்ணுற சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கரெக்ட் ஃப்ரேமில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக தங்கிலீஷில் டைப் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி கூட கரெக்டாக ஒரு அளவுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டா கூட போதும். அதுவே அதை புரிஞ்சு கரெக்டாக பண்ணிக்கும். கரெக்ட் பண்ண பிறகு வந்த பிறகு நீங்கள் அதை மாற்ற சொன்னாங்களோ அதுவே மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இது உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இன்ஸ்டலேஷன் பற்றி திருப்பி ஒரு சொல்லிடுறேன்.
இன்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க, பேசிக் தாங்க. நார்மலாக என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து chatgpt.com போனீங்கன்னா openai.com போங்க. openai.com போனீங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லேட்டாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு சொல்கிற பாருங்க, நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இங்கே ஏபிஐ கீன்னு கிடைச்சி பார்த்தீங்களா, அதை எடுத்து போடணும். அது எங்கேருந்து எடுத்து போடணும்னு சொல்லி காமிக்கிறேன். அப்புறம் அதை போட விட்டீங்கன்னா அது கதாமல் போயிடும். இங்கே ஏபிஐ கீ வருது இல்லையா, இந்த ஏபிஐ கீ சேஞ்ச் வருது பாருங்க. ஓகேங்களா? கண்டினியூ வித் ஏபிஐ கீனா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் முடியுதுன்னு பார்க்கலாம். ஒர்க் ஆகாது, எக்ஸலில் வராது. எப்படி வரும்? வேர்டில் போயிடுவோம். வேர்டில் சார்ஜ் போடுவோம், வராது. ஃப்ரீ வெர்ஷன் வந்துச்சு பாருங்க. செட் வெரி ஓன் ஏபிஐ. ஏபிஐ எங்கே போய் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அது எங்கே இருக்குது அப்படின்னா சாட்ஜிபிட்டில் இருக்குது. சாட்ஜிபிட்டில் நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ண பிறகு இங்கே போனீங்கன்னா இங்கே இது விட்டுருங்க. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு. எங்கன்னா இது இருக்கு பாருங்க, செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கேயும் இருக்குமே. எனக்கு ஒரே நிமிஷம் இருக்குன்னா எந்த இடத்துல பண்ணலான்னா கஸ்டமைஸ் இங்கே இல்லை. ஏபிஐ கீ அங்கே தான் கிரியேட் பண்ணணும். அதை எடுத்து தான் அங்கே போடணும். உங்களுக்கான ஏபிஐ கீ கொடுக்கும், அந்த கீ எடுத்து அங்கே போடணும். இது ஏன் ஸ்லோவாக இருக்குன்னு தெரியல. செட்டிங்ஸ்லையா இருக்கும், இதில் கிடையாது. ஏபிஐ கீ கிரியேட் பண்ணணும். இங்கே போயிட்டு பண்ணணும். கஸ்டமைஸ் செட்டிங்ஸ், கஸ்டமைஸில் போகும். கஸ்டமைஸில் வேறு தான் இருக்குது. ஏபிஐ கீ எங்கே கிரியேட் பண்ணால் இருங்க. இங்கேயே கெட் ஏபிஐ கீ என்ன பண்ணுறது பார்க்க. இங்கே கெட் ஏபிஐ கீ இருக்குல்ல, இதில் போயிட்டு ஆல்ரெடி என் கீயை போட்டேன். இது இங்கே கொடுத்துருக்காங்க, இதோ வந்துருச்சு பாருங்க. இதில் லாகின் பண்ணிங்கன்னா இங்கே வருதில்ல, இங்கே போயிட்டு நம்ம கீயை கிரியேட் பண்ணணும். எந்த இடத்துல கிரியேட் பண்ண சொல்லணும்னா சைன்அப் பண்ணாலே வந்துடும். இது இருக்கு பாருங்க, ஆல்ரெடி நான் ஏகேபி யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது எந்த அக்கௌண்ட்டில் இருக்குன்னா வேறு அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது வேறு நம்பர் போட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன். பூஜா, வாட்ஸ்அப்பில் ஒரு கோடு வந்திருக்கும் பாருங்க. ஸ்லோவாக இருக்குது, நீங்களே கிரியேட் பண்ணிவிடுங்க. இதில் போனீங்கன்னா அந்த வருது இல்லையா ஏபி வந்தாமா, வரலையா? சரி விட்டு பார்த்துக்கலாம். சரி, நெட்டு ஸ்லோவாக இருக்கா? ஓகே, அதாவது என்னென்னா அந்த இதில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிடுங்க. அங்கே கிரியேட் ஏபிஐ கீன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஒரு கீ கொடுக்கும். அதை காப்பி பண்ணி எடுத்துன்னு எங்கே போடணும், இந்த இடத்துல போடணும். எங்கே? இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அப்போ தான் அது ஒர்க் ஆகும் அந்த $5. இல்லைன்னா அந்த $5 வந்து கூட ஒர்க் ஆகாமல் போயிடும் உங்களுக்கு. சரியா? ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, என் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கால் பண்ணுறத டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் தான் என் நம்பரு. டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். சரிங்களா? நான் இதை கரெக்டாக சொல்ல முடியல, ஏன்னா என்கிட்ட இப்போ அது என்னன்னு தெரியல, ஸ்லோவாக இருக்குது, அதனால் வரல. இது லாக் அவுட் ஆக மாட்டேங்குது. சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேவையானது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வேறு ஒரு அக்கௌண்ட்டில் வேறு டைமில் ஒர்க் பண்ண போகிறீங்க. சரிங்களா? அதனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். சரியா? பார்க்கலாம். எதனா டவுட் இருக்கா? கேட்கணுமா? யாருக்காச்சும் டவுட் எதுனா இருந்தால் கேட்கணும்னா சொல்லுங்கள். சாட்டில் போடுறேன் என் நம்பரை, வேணுன்றதை எடுத்துக்கிடுங்க.
சாட்டில் போட்டிருக்கேன் நம்புறேன், வேண்டுறத எடுத்துங்க. வேறு யாருக்கா டவுட் இருந்தால் கேட்கணும்னா கேளுங்க, நம்பையில் இருந்தாலும் சரி இதில் இருந்தாலும் சரி. ஓகே, பார்க்கலாம். பை.